பல ஆண்டுகள் நோய் இல்லாமல் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழ வேண்டும் என்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு அவற்றை நாம் முறையாக பயன்படுத்த வேண்டும் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மரத்துடைய பெயர் புரசை மரம் அப்படின்னு பேர். பியூட்டியா மோனோஸ்பமா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் கூட இதுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட் அப்படின்னு பேர். என்ன காரணம்னா, ரொம்ப அழகான சிவப்பு நிறமான பூக்களை கொண்டு இந்த மரங்கள் பூத்து கொண்டு இருக்கும்போது மேலே இருந்து அல்லது தூரத்திலிருந்து பார்க்கும்போது அப்படியே நெருப்பு எரிவது போல் ஒரு தோற்றத்தை இது உண்டாக்கக்கூடும். அதனால தான் அதுக்கு ஃப்ளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட் அப்படின்னு பேர். இந்த புரசை மரத்துடைய மிக முக்கியமான மருத்துவ குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது தாது பெருக்கி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உடலில் இருக்கக்கூடிய பலவீனத்தை நீக்கி உடலை பலப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு பேர். புரசை மரத்துடைய மரப்பட்டையை மட்டும் எடுத்து 1 லிட்டர் தண்ணீருக்கு 20 கிராம் அளவுக்கு சூரணமாக இட்டு அதை நன்றாக கொதிக்க வைத்து அதை 1/2 லிட்டராக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை பொதுவாக பார்த்திங்கன்னா குழந்தை பிறப்புக்கு பின்பு அல்லது உடலில் ஏதாவது பெரிய காயங்கள் ஏற்பட்டு உடல் தேறுவதற்கு அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய வழக்கம் பொதுவாகவே நம்ம தமிழ் மருத்துவ முறையில் இருந்து வருகின்ற ஒரு வழக்கம். இரண்டாவது, இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கல் அடைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீரக கற்கள் சம்மந்தப்பட்ட ஒரு தொந்தரவு இருக்கிறத நம்ம பார்க்கணும். இந்த கோடை காலத்தை முடிந்து ஏற்படக்கூடிய முன் மழைக்காலம் நமக்கு இப்போ ஏற்படக்கூடிய பிரச்சனை. இந்த காலங்களில் பார்த்திங்கன்னா அதிகமான பேருக்கு சிறுநீர் அதிகமாக வெளியில் போகாதது போல் ஒரு சூழல் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அதே போல் சிறுநீர் அதிகம் வெளியில் போகாமல் இருக்கும்போது அல்லது சிறுநீர் கழிக்கும்போது அதிகமான வலி அல்லது சில நேரங்களில் இரத்தமே வெளியில் போகக்கூடிய அளவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். கல்லடைப்பு அல்லது சிறுநீரக கல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரச்சனைகளுக்கு இந்த புரசை மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மரப்பட்டை ஒரு மிகச்சிறந்த மருந்து. ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 லிட்டர் தண்ணீருக்கு 20 கிராம் மரப்பட்டை சூர்ணத்தை இட்டு கொதிக்க வைத்து 1/2 லிட்டராக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறைன்னு 3 வேளை உணவுக்கு முன்பு 150 மில்லி அளவுக்கு சாப்பிட வேண்டும். ஒரு 48 நாட்கள், அதாவது 1 மண்டலம் தொடர்ந்து இந்த கஷாயத்தை தொடர்ந்து குடித்து வந்தாலே சிறுநீரக கற்கள் வேகமாக மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். இந்த புரசை மரத்துடைய இலைகளுக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளை கொல்லக்கூடிய ஒரு சக்தி உண்டு. பொதுவாகவே ஆடு மாடுகள் வீட்டில் இருக்கும்போது அந்த ஆடு மாடுகள் சரியான அளவு உணவு சாப்பிடாமல் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த புரசை மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய இலைகளை ஒரு நாளைக்கு முழுவதும் அதற்கு உணவாக கொடுப்பாங்க. அடுத்த நாள் அது மலம் கழிக்கும்போது பார்த்திங்கன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய மொத்த பூச்சிகளும் வெளிவருவதை பார்க்கலாம். அதன் பிறகு அந்த ஆடு மாடுகள் நன்றாக உணவு சாப்பிடுவதை நம்ம பார்க்க முடியும். பொதுவாகவே ஒரு சீசன் முடியும் போது இதை ஒரு உணவாக கொடுக்கக்கூடிய வழக்கம் வைத்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். கோடைக்காலம் முடியும் போது, மழைக்காலம் முடியும் போது, குளிர்காலம் முடியும் போதுன்னு 3 முறை 4 முறை வருடத்திற்கு ஒரு முறை இதை கொடுக்கும்போது அந்த கால்நடையுடைய பால் கறக்கும் திறனும் சரி, உடல் ஆரோக்கியமும் நன்றாக சீராக இருப்பதை நம்ம பார்க்கலாம். அதே போல் நம்ம திருநெல்வேலி, விருதுநகர், சிவகங்கை இந்த மாவட்டம்லாம் போய் பார்த்தோம்னா அந்த குழந்தைகளுக்கு கூட என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த புரச மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய இலையுடைய சாறு ஒரு அரை தேக்கரண்டி, அதாவது ஒரு 2 மில்லி அளவுக்கு எடுத்து ஒரு 5 வயதுக்கு குறைவான குழந்தைகளுக்கு மாதத்திற்கு ஒரு முறை கொடுக்கறத நம்ம பார்க்க முடியுது. 5 வயதிலிருந்து 14 வயது இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 2 தேக்கரண்டி அளவு மாதம் ஒரு முறை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது அன்றைக்கு காலையில் வெறும் வயிற்றில் அதை கொடுத்தாங்கன்னா ஒரு 10:30-11 மணி அளவில் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகள் சிறிதாக மோஷன் போகிறத நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி மோஷன் போகும்போது அவர்களுக்கு அந்த இடத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கழிவுகளும் வெளியேறுவதை பார்க்கலாம். குறிப்பாக சிறு சிறு பூச்சிகள், புழுக்கள், ஈவன் நாக்குப்பூச்சிகள் இருந்தால் கூட அவை வெளிவருவதை பார்க்கலாம். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து இந்த புரசை மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய இலை. இந்த புரசை மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய சாம்பலுக்கு பொதுவாக உடலில் இருக்கக்கூடிய கட்டிகளை கரைக்கக்கூடிய, குணமாக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆயுர்வேத மருத்துவ முறையில் மற்றும் சித்த மருத்துவ முறையில் பார்த்திங்கன்னா இந்த உடலில் ஏற்படக்கூடிய புற்றுநோய் கட்டிகள் அல்லது புற்றுநோய் அல்லாத கட்டிகள், பெனைன் டியூமர்ஸ் அண்ட் மேலிக்னன்ட் டியூமர்ஸ்ன்னு சொல்லுவோம். பெனைன் டியூமர்ஸுங்கிறது புற்றுநோய் மாறாமல் இருக்கக்கூடிய கட்டிகள்.
மாலிக்னன்ட் டியூமர்ஸ் அப்படின்னு சொல்கிறது புற்றுநோயாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய கட்டிகள், குறிப்பாக கழுத்துக்கு கீழே உள்நாக்கு அழற்சி நம்ம சொல்லக்கூடிய பகுதிகளில், உடலில் நிணநீர் சுரப்பிகள்னு சொல்லக்கூடிய லிம்ஃப் கிளான்ஸில் ஏற்படக்கூடிய கட்டிகள், அதே போல் கருப்பையில் ஏற்படக்கூடிய கட்டிகள், சர்விக்கல் அல்சர்னு சொல்லக்கூடிய கருவாய் புண்ணில் ஏற்படக்கூடிய அந்த புண், இந்த பிரச்சனைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த புரசை மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சாம்பல் ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. இந்த புரசை மரத்துடைய மரப்பட்டை, வேர்பட்டை, இலை, பூ, விதை இது எல்லாத்தையும் சம அளவு எடுத்து நன்றாக வெயிலில் காய வைத்து விட வேண்டும். அதுக்கப்புறம் இதை ஒரு பானையிலிட்டு அந்த பானையை மண் வைத்து சீலை செய்து அதை நெருப்பில் வைத்து விட வேண்டும். ஒரு இரவு முழுவதும் அந்த நெருப்பு எரிந்து கொண்டே இருப்பது போல் நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். காலையில் அது குளிர்ந்த பிறகு எடுத்து அதை உடைத்து அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை ஒரு நாளைக்கு 500 மில்லிகிராம் அளவுக்கு எடுத்து தயிர் மேலே இருக்கக்கூடிய நீர், அதாவது வீட்டில் நம்ம தயிர் செஞ்சோம்னா கட்டியான தயிர் பகுதி இருக்கும், அதுக்கு மேலே லேசான தண்ணீர் பகுதி இருப்பதை நம்ம பார்க்கலாம். ஒரு தேக்கரண்டி அந்த தயிர் மேல் இருக்கக்கூடிய தண்ணீர் எடுத்து ஒரு தேக்கரண்டி இந்த சூரணத்தை கலந்து காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை உணவுக்கு பின்புன்னு சாப்பிடும்போது உடலில் ஏற்படுகின்ற எந்த வகையான கட்டிகளாக இருந்தாலும், ஏன் புற்றுநோய் கட்டிகளாக இருந்தாலும், குறிப்பாக மார்பகம் சம்பந்தப்பட்ட புற்றுநோய், வாயில் ஏற்படக்கூடிய புற்றுநோய், கழுத்து சம்பந்தப்பட்ட புற்றுநோயின் எந்த வகையான புற்றுநோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அவை சிறிது சிறிதாக குறைந்து மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வெரிகோசீல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, அதாவது அவர்களுடைய விதைப்பையின் மேலே இருக்கக்கூடிய இரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய அடைப்பு. இந்த வெரிகோசல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் இன்றைக்கு ஆண்களுக்கு குழந்தை இல்லாமல் போவதற்கு முதலாவது காரணமாக இருக்கிறது. உயிரணுக்களுடைய எண்ணிக்கை முழுமையாக இல்லாமல் இருப்பதற்கும் இதுதான் முழுமையான காரணமாக இருக்கிறது. இந்த மாதிரி இருப்பவர்களுக்கு கூட இந்த புரசை மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய சாம்பல் சிறிதளவு பசும் கோமியத்துடன் சேர்த்து ஒரு 500 மில்லிகிராம் சூரணம், ஒரு 10 மில்லி அளவுக்கு பசும் கோமியம் இரண்டையும் ஒன்றாக கலந்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படின்னு தொடர்ந்து கொடுக்கும்போது ஒரு 3 மாத காலத்திலேயே அந்த வெரிகோசல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை முழுமையாக மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல் வெரிகோஸ் வெயின் ஏற்பட்டதனால், வெரிகோசல்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டதனால் ஏற்படக்கூடிய உயிரணுக்களுடைய எண்ணிக்கை குறைபாடு கூட இந்த புரசை மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சாம்பலை உபயோகப்படுத்தும் போது நமக்கு நன்றாக மாறி வருவதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு முட்டு வலிகள் இல்லாதவர்களே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு நிறைய பேருக்கு இன்றைக்கு முட்டு வலிகள் இருக்கிறது. நிறைய பேருக்கு அந்த முட்டு வலிகள் ஏற்படும் போதே ரொம்ப வீரியம் இருக்கக்கூடிய மாத்திரைகளை இன்றைக்கு உட்கொண்டு கொண்டு இருக்கிறார்கள். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த புரசை மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சாம்பல், அதை சிறிதளவு நல்லெண்ணெயில் கலந்து வலி இருக்கக்கூடிய இடங்களில் தடவி ஒத்தரம் கொடுத்தாலே அந்த முட்டு வலி மறைந்து போகிறத நம்ம பார்க்கலாம். எனவே நேர்களே, இந்த புரசை மரத்தை பொறுத்தவரையிலும் உடல் பலவீனத்திற்காகவும், வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளை அழிப்பதற்காகவும், உடலில் இருக்கக்கூடிய கட்டிகளை அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்துவதற்காகவும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நாள்தோறும் செய்தித்தாள்களிலும் செய்திகளிலும் பல சமூக பிரச்சனைகளை பார்க்க நேரிடுகிறது. அவை என்ன தாக்கத்தை நம்மில் ஏற்படுத்துகின்றன என்பதை பற்றி நம்மிடையே பேச வந்திருக்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் மத்திய அரசினுடைய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் மாநில அரசுகளுக்கு ஒரு முக்கியமான ஒரு அறிவுறுத்தல் ஒன்றை வழங்கியிருக்கிறது. பெண்களினுடைய பாதுகாப்பு தொடர்பாக, அதாவது பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது தொடர்பாக மாநில அரசுகள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை மத்திய அமைச்சகம் வலியுறுத்தி இருக்கிறது. அதாவது இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்காக பெண் தன்னார்வ தொண்டர்களை, வாலண்டியர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பெண் தன்னார்வ தொண்டர்களை மாநில அரசுகள் நியமிக்க வேண்டும் என்கிற ஒரு முக்கியமான யோசனையை மத்திய இந்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் வழங்கியிருக்கிறது.
இது மிகவும் வரவேற்க வேண்டிய, பரிசீலிக்க வேண்டிய, இன்னும் சொல்லப்போனால் உடனடியாக செயல்படுத்த வேண்டிய ஒரு யோசனை என்று நான் நினைக்கிறேன். இதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. உதாரணமாக, இன்றைக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பரவலாகி இருக்கின்றன. பல புது புது வடிவங்களில் அவை உருவாகி இருக்கின்றன என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் இன்றைக்கு பெண்களுக்கு ஒரு புதிய சமூக வெளி கிடைத்திருக்கிறது. கல்வி, வேலை மற்றும் தொலைத்தொடர்பு சாதனங்களின் வழியாக அவர்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய பல மனிதர்களோடு உரையாடக்கூடிய, பழகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் சில எதிர்பாராத பிரச்சனைகளில் அல்லது சிக்கல்களில் பெண்கள் சிக்கிக்கொள்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். இப்பொழுது உதாரணமாக, ஒருவருடன் நெருக்கமாக ஒரு பெண் பழகி இருக்கலாம். அந்த நபர் அவரை அந்தரங்கமாக புகைப்படம் எடுத்து வைத்துக்கொண்டு மிரட்டலாம். அல்லது நட்பு ரீதியாக பழகிய ஒரு நபர் பிறகு அவரை திருமணம் செய்து கொள்ளும்படியோ அல்லது வேறு விதமான நிர்பந்தங்களுக்கு ஆட்படும்படியோ மிரட்டலாம். அல்லது பெண்களுடைய சில அந்தரங்க விஷயங்களை தெரிந்து வைத்துக்கொண்டு யாரோ சிலர் அவர்களை அச்சுறுத்தலாம். பல சமயங்களில் பெண்களால் தங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த நெருக்கடிகளை வீட்டில் பேச முடியவில்லை. அவர்கள் திருமணமாகாதவர்களாக இருந்தால் பெற்றோர்களிடம் பேசுவதற்கு பயப்படுகிறார்கள். அதேபோல் திருமணமானவர்களாக இருந்தால் கணவர்களிடமோ மற்றவர்களிடமோ பேசுவதற்கு அஞ்சுகிறார்கள். ஏனென்று கேட்டால், நம்முடைய சமூகத்தில் ஒரு பெண் ஏதாவது ஒரு நெருக்கடியில் சிக்கிக்கொண்டால் உடனடியாக அந்த பெண்ணையே குற்றம் சாட்டுவது என்பது நம்முடைய சமூகத்தில் ஒரு வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. நீ என்ன செய்தாய், நீ என்ன செய்திருப்பாய், உன்னிடம் ஏதாவது தவறு இருக்கும் என்கிற ரீதியில் அவர்களுடைய ஒழுக்கம் அல்லது அவர்களுடைய செயல்பாடே உடனடியாக கேள்விக்குள்ளாக்கப்படக்கூடிய ஒரு நிலை நம்முடைய நாட்டில் இருக்கிறது. இதன் காரணமாக சமூகத்தில் தங்களுக்கு ஏற்படக்கூடிய பல நெருக்கடிகளை, பல பிரச்சனைகளை பெண்கள் மூடி மறைத்து விடுகிறார்கள். வெளியே சொல்லாமல், வீட்டில் சொல்லாமல் மறைத்து விடுகிறார்கள். அது சில சமயங்களில் விபரீதமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது. உதாரணமாக நான் ஒரு சிறிய விஷயத்தை சொல்கிறேன். இந்த ஸ்டாக்கிங் என்று சொல்வார்களே, பெண்களை பின்தொடர்ந்து செல்வது என்பது, அது இப்போது இருக்கக்கூடிய சட்டப்படி மிக கடுமையான ஒரு குற்றம். ஆனால் யாராவது நபர்கள் தன்னை பின்தொடர்ந்து வருகிறார்கள் என்பதை வீட்டில் சொல்வதற்கு பெண்கள் பயப்படுகிறார்கள். நிறைய வீடுகளில் பெண்கள் அப்படி சொன்னால் நீ வேலைக்கே போக வேண்டாம் என்று சொல்லிவிடுவார்கள், அல்லது படிப்பை கூட நிறுத்தி விடுவார்கள். இதெல்லாம் நம்முடைய நாட்டில் இருக்கிறது பெண்களுடைய பாதுகாப்பு தொடர்பாக. அதே போல் காவல்துறையை அணுகுவதிலும் பெண்களுக்கு நிறைய மனத்தடைகள் இருக்கின்றன. எப்படி என்று கேட்டால், நீங்கள் காவல்துறைக்கு சென்றால் காவல்துறையினர் இதை எப்படி விசாரிப்பார்கள், இதன் காரணமாக பத்திரிகைகளில் தங்களை பற்றிய செய்திகள் வந்து விடுமோ, அல்லது தன்னுடைய ஒரு அடையாளம் வெளிப்படுத்துவதன் மூலமாக தன்னுடைய ஒரு எதிர்காலம் பாதிக்கப்படுமோ, இதனால் நமக்கு வேறு வகையான விளைவுகள் ஏற்படுமோ என்கிற அச்சமும் நிறைய பெண்களுக்கு இருக்கிறது. இதன் காரணமாக தங்களுக்கு ஏற்படக்கூடிய, அந்நியர்களால் தங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகளை பற்றி அவர்கள் வீட்டிலும் சொல்வது கிடையாது. அதே போல் காவல்துறையும் நாடுவது கிடையாது. இதற்கு சமூக ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக பல காரணங்கள் இருக்கின்றன. அந்த காரணங்களை எல்லாம் நாம் மாற்றி அமைப்பது என்பது அது ஒரு நாளில் நடக்கக்கூடிய விஷயமல்ல. நீண்ட கால போராட்டம் அப்படி மாற்றுவதற்கு நமக்கு தேவை. அப்படி என்றால் என்னதான் மாற்று ஏற்பாடு? அந்த அடிப்படையில் பார்க்கிற போது தான் மத்திய அரசு முன்வைக்கக்கூடிய இந்த அதாவது பெண்களின் குற்றங்களுக்கு எதிராக ஒரு விமென் வாலண்டியர் என்று சொல்லக்கூடிய அந்த தன்னார்வ தொண்டர்களை உருவாக்குவது என்பது. உதாரணமாக ஒரு அலுவலகம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அந்த அலுவலகத்திலேயே சில பெண்கள், அங்கு பணிபாற்றக்கூடிய சில பெண்களே காவல்துறைக்கும் பாதிக்கப்படுகிற பெண்களுக்கும் இடையே ஒரு பாலமாக இருப்பார்கள். அவர்கள்தான் தன்னார்வ தொண்டர்கள். அவர்களுக்கு மாதம் ஒரு ஊக்கத்தொகையாக ஒரு 500 ரூபாய் கொடுக்கலாம். அவர்களுடைய செல்ஃபோன் போன்ற விஷயங்களை ரீசார்ஜ் செய்வதற்காக இன்னும் கூடுதலாக ஒரு 500 ரூபாய் கொடுக்கலாம். அவர்கள் பெண்களினுடைய பாதுகாப்பிற்காக ஆர்வம் கொண்டவர்களாக, அந்த பாதுகாப்புக்காக உழைக்கக்கூடிய ஒரு மனோபாவம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். நிறைய பெண்கள் அப்படி இருக்கிறார்கள். அவர்களுக்கும் காவல்துறைக்கும் நேரடியான ஒரு சம்பந்தம் இருக்கும். அப்படி இருக்கிற போது சில பெண்கள் அப்படி தன்னார்வ தொண்டர்களாக ஒரு அலுவலகத்திலோ அல்லது கல்லூரிகளிலோ இப்படி பல இடங்களில் அப்படிப்பட்ட தன்னார்வ தொண்டர்கள் இருக்கிற பட்சத்தில் அது அவர்களுடைய ஒரு வேலை அல்ல. மாறாக ஒரு பணி செய்கிற இடத்தில் அந்த பணி செய்கிற பெண்களிலேயே சிலர் காவல்துறைக்கான தன்னார்வ தொண்டர்களாக இருப்பார்கள். அவர்கள் ஒரு பெண்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகிற போது அந்த பிரச்சனையை அவர்கள் புரிந்து கொண்டு அதை காவல்துறைக்கு எடுத்து செல்லக்கூடிய பணியை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதன் மூலமாக நேரடியாக காவல்துறையை அணுக முடியாதவர்கள் அல்லது காவல்துறையுடைய உதவியை பெற முடியாதவர்கள் இந்த தன்னார்வ தொண்டு செய்யக்கூடிய பெண்களின் மூலமாக அணுகலாம். இதன் மூலமாக இந்த பெண்களினுடைய அடையாளம் பாதுகாக்கப்படுகிறது. ஏனென்றால் பல சமயங்களில்
ஆரம்ப நிலையில் சில குற்றங்களை நாம் தடுத்து விட்டால் அல்லது குற்ற மனப்பான்மை கொண்டவர்களை தடுத்து விட்டால் அவர்கள் அபாயகரமானவர்களாக மாறுவதை நாம் தடுக்கலாம். நிறைய நேரங்களில் நாம் சிலர் பெண்களுடன் விஷமம் செய்கிறார்கள், பின்தொடர்கிறார்கள் அல்லது அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் ஏதோ அது நாளைக்கு அதை அப்படி செய்ய மாட்டார்கள் அல்லது அது தானாக அந்த பிரச்சனை சரியாகிவிடும் என்று நம்புகிறோம். பல சமயங்களில் அப்படி சரியாவது கிடையாது. அது கொலைகளில் போய் முடிகிறது. அல்லது அந்த பெண்களை மார்பிங் செய்து அவர்களை புகைப்படங்களை எல்லாம் திருடி அவருடைய அந்தரங்கமான விஷயங்களை எல்லாம் திருடி அதை இணையங்களில் வெளியிடுவது, அவர்கள் மீது ஆசிட் தாக்குதல் நடத்துவது, இப்படியெல்லாம் பல குற்றங்களை செய்யக்கூடியவர்களாக இவர்கள் மாறுகிறார்கள். அப்படி இருக்கிற போது ஒரு பெண்ணிற்கு யாரிடமிருந்தாவது தொந்தரவு வருகிறது என்று சொன்னால் ஆரம்ப நிலையிலேயே அவற்றை தண்டிப்பதற்குமான ஒரு சமூக சூழல் இங்கே இல்லை. காவல்துறையினரும் அந்தளவுக்கு மக்களோடு இணக்கமாக இல்லை. பெண்களும் அஞ்சுகிறார்கள். கலாச்சார ரீதியான பிரச்சனைகள் இருக்கின்றன. இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு பார்க்கிற போது இந்த பெண் தன்னார்வ தொண்டர்களுடைய பணி என்பது சிறப்பாக இருக்கும். நிச்சயமாக மாநில அரசு அத்தகைய பெண்களை நியமிப்பதில் அவர்களுக்கு பெரிய சிக்கல் எதுவும் இருக்காது. ஏனென்று கேட்டால் இன்றைக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க வேண்டும் என்கிற உணர்வு படித்த பல பெண்களிடம் அல்லது வேலைக்கு செல்லக்கூடிய பல பெண்களிடம் ஏற்பட்டிருக்கிறது. ஏதாவது ஒரு பெண் பாலியல் வன்முறைக்கோ அல்லது வேறு விதமான குற்றங்களுக்கோ ஆளாகிற போது அந்த பெண்கள் கொதிக்கிறார்கள். நாம் ஏதாவது செய்ய முடியாதா இந்த விஷயங்களுக்காக என்று தவிக்கிறார்கள். சில சமயங்களில் அதாவது வீட்டிற்கு கூட தெரியாத பல விஷயங்கள் அந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் அவருடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய தோழிகளுக்கு தெரிந்திருந்து அந்த பெண்கள் ஏதாவது ஒரு குற்றத்தில் சிக்கிக்கொள்ளுகிற போது, குற்றத்திற்கு பலியாகிற போது அந்த தோழிகள் எல்லாம் ஆமாம் அவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை முன்னாடி இருந்தது என்று சொல்லுகிற போது நமக்கு வருத்தம் மேலிடுகிறது. ஏனென்றால் ஒரு பெண்ணிற்கு தொந்தரவு இருக்கிறது என்று அவருடைய நண்பர்களுக்கு தெரிந்து கூட எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழல் இருப்பதற்கு காரணம் காவல்துறை என்பது அந்நியமானதாக இருக்கிறது, அணுக முடியாததாக இருக்கிறது. அந்த வகையில் தான் இன்றைக்கு இந்த பெண்களினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் பெருமளவிற்கு பெண்கள் பணியாற்றக்கூடிய பொது வழியில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் பெண் தன்னார்வ தொண்டர்களை காவல்துறையோடு ஒத்துழைக்கக்கூடிய தன்னார்வ தொண்டர்களை நியமிப்பது உடனடி தேவை என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அவர் கடந்து வந்த பாதையை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழறிஞர் மறை தி தாயுமானவர். மறைமலை அடிகளாரோட 100ஆண்டு விழா கொண்டாடக்கூடிய இந்த காலகட்டத்தில் தனித்தமிழ் இயக்கம் அப்படிங்கிறது என்ன, இது எப்படி உருவாச்சு, இதோட காரணம் என்ன, தமிழுக்காக போராடிய மற்ற அறிஞர்கள்லாம் யாரு, என்ன மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அவங்க குரல் கொடுத்தாங்க, இப்படின்னு பல கருத்துக்களை நாம் இன்னைக்கு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு தமிழ் அறிஞரா, மறைமலை அடிகளார் அவருடைய பேரனா முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். நன்றி. தமிழறிஞர் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு பிறமொழி கலப்புனால தமிழ் எந்த அளவுக்கு சிதைஞ்சு போயிருக்கு. ஒரு காலகட்டத்தில் தமிழ் அப்படிங்கிறது தனித்தமிழ் அப்படின்ற ஒரு இயக்கம் உருவான காலகட்டம்லாம் இருந்திருக்கு. அதுக்காக நிறைய அறிஞர்கள் பெரிய பெரிய போராட்டங்கள்லாம் நடத்தியிருக்காங்க. அதில் மறைமலை அடிகளாருடைய பங்களிப்பு தான் ரொம்ப முதன்மையானது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அவரோட 100ஆண்டு விழா கொண்டாடக்கூடிய இந்த காலகட்டத்தில் தனித்தமிழ் இயக்கம் அப்படின்றது உருவான விதம், அடிகளார்களுக்கு அப்புறமா யாரெல்லாம் தனித்தமிழ் இயக்கத்துக்காக போராடி இருக்காங்க, குரல் கொடுத்திருக்காங்க, திராவிட இயக்கம் அதற்கு அளித்த பங்களிப்பு என்ன, இப்படி பல விஷயங்களை கருத்துக்களை எங்க நேயர்களோட இன்னைக்கு நீங்க முழுமையா பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல தனித்தமிழ் இயக்கம் அப்படின்னு இப்ப நம்ம சொல்றோம், அதற்கான 100ஆண்டு விழாலாம் இப்ப எடுத்திருக்கிற இந்த நேரத்துல தனித்தமிழ் இயக்கம் அப்படின்னாலே என்ன, எந்த காரணத்தினால இப்படி ஒரு இயக்கம் உருவாக்கப்பட்டது, இதோட தோற்றம் பத்தின சிறப்புகள் நம்ம பேச ஆரம்பிக்கலாம் சார். அதாவது தனித்தமிழ் இது 100ஆண்டு விழா, அதாவது 1916ஆம் ஆண்டு தனித்தமிழ் இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது. ஒரு இயக்கம் தோன்றுதுன்னா அது தானாக தோன்றுவது இல்லை, அதுக்கு ஒரு அடிப்படையான முகாந்தரமான கரணியம் இருக்கின்றது. அதாவது தமிழில் பிறமொழி சொற்கள் அளவின்றி கலந்ததின் பயனாக மலையாளம், தெலுங்கு, கன்னடம், துளு போன்ற மொழிகள் பிரிந்து சென்று விட்டன. அதேபோல் அந்த காலத்திலே தமிழ் மொழியோடு வடமொழி, குறிப்பாக சமஸ்கிருதம்,
மற்றும் பாரசீகம், உருது போன்ற சொற்களும் அளவின்றி கலந்து விட்டன. அந்த கலந்ததின் விளைவாக அப்பொழுது மணிப்பவள நடை, மணிப்பிரவாளம்னு சொல்லுவாங்க, மணிப்பவளம் என்ற நடை 50 சொற்கள் தமிழும் 50 சொற்கள் வடமொழி இன்னும் பிற சொற்களும் சேர்ந்து ஒரு புதிய ஒரு மொழி உருவாவதற்குண்டான கால சூழல் அப்பொழுது ஏற்பட்டிருந்தது. அந்த கால அளவில்தான் வேதாசலம், அவர் பின்னால் துறவினர் சுவாமி வேதாசலம் பெயர் கொண்டவர், தனித்தமிழ் இயக்கம் தோற்றுவதற்கு ஒரு காரணமான ஒரு சூழலை இங்கே நான் கண்டிப்பாக குறிப்பிட்டாக வேண்டும். அவர் பல்லாவரத்திலே வளமனை அமைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வேளையிலே, மாலை வேளையிலே அடிகளார் மகள் நீலாம்பியரும் அடிகளாரும் அந்த உலாவிக் கொண்டு தோட்டத்திலே உலாவிக் கொண்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது ராமலிங்க அடிகள் பாடிய பெற்ற தாய்தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெருந்தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் இந்த பாடலை முழுமையாக பாடிக்கொண்டு கொண்டிருக்கிற பொழுது, நீலா இதை கவனித்தாயா, இந்த பாடல் முழுவதும் தமிழாக இருக்கின்றது, ஒரே ஒரு சொல் மட்டும் வடலாக சொல் இருக்கின்றதே என்றோடனே, ஆம் தந்தையே, நாம் இதுபோல் தமிழில் பிற மொழி சொற்கள் கலந்து எழுதுவதாலும் பேசுவதாலும் தம் இனிமையை கெடுவதுடன் தமிழினுடைய இயல்பான வழக்குள்ள சொற்கள்லாம் அழிந்து போகின்றன. அதனால் இன்று முதல் இக்கணம் முதல் நாம் பிறமொழி சொற்களை நீக்கி தூய தமிழிலே, அதாவது தனித்தமிழிலே பேச வேண்டும் என்று அந்த மாலை வேளையிலே உறுதி எடுத்துக்கொண்ட ஆண்டு 1916ஆம் ஆண்டு. இப்பொழுது 2016 ஒரு நூற்றாண்டு. அன்று அவர் உறுதி எடுத்து கொண்ட கரணியமாக வேதாசலம் என்ற தன் பெயரை, வேதம் என்றால் மறை, அசலம் என்றால் அசைக்க முடியாதது மலை, சுவாமி என்பது வடசொல், அடிகள் மறைமலடிகள் என்று மாற்றிக்கொண்டார். தான் நடத்தி வந்த வீட்டிலே சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என்பதை பல்லாவரம் பொதுநிலை கழகம் என்று மாற்றிக்கொண்டார். நீங்கள் சொன்னீங்களா, அந்த தமிழில் பின் காலத்தில் அவர் யார் எப்படி பயன்படுத்தினாலும் இப்போ திராவிட முன்னேற்ற கழகம், அவங்க ஏற்கனவே அறிஞர் அண்ணாவே அந்த கழகம் என்ற சொல்லுக்கு அருமையான விளக்கம் கொடுத்திருக்கின்றார், எப்படி தனித்தமிழ். ஆனால் அதுக்கு பிறகு வந்த அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் இந்த கழகம் என்ற சொல் எப்படி வந்தது என்று கூட தெரியாமல் இருக்கட்டும். அடிகள் அது மட்டுமல்லாம் தான் நடத்தி வந்த ஞான சாகரம் என்ற திங்கள் இதழை அறிவுக்கடல் என்று மாற்றினார். இப்படி ஒவ்வொரு சொற்களையும் நீலாம்பியர் அவர் அடிகள் மலாம் தனித்தமிழ் திருவாட்டி என்று தன் பெயரை அழைத்து கொண்டு அதற்காக வட சொற்கள் அகரவரிசை என்று ஒரு நூலை எழுதியிருக்கின்றார்கள். தந்தையார் மகளும் ஒரு இயக்கமாகவே வாழ்ந்தார்கள். அதை வெளியில் சில பேர் ஒரு இயக்கம் தோன்றது, பொய் செயலாளர் இல்லை, அமைப்பு செயலாளர், தலைவர் என்று யாருமே இல்லை. இவர்கள் ஒரு இயக்கமாகவே அடிகளார் வாழ்ந்தார்கள். அந்த இயக்கத்தின் போதுதான் தனித்தமிழ் இயக்கம். தனித்தமிழ்னா இன்னொரு நிறைய பேர் யாரோ அறிஞர்களும் பெரிய புலவர்களும் உரையாடுவது அன்று. தமிழில் உள்ள பிற மொழி சொற்களை களைந்து தமிழை தமிழாக பேசுவதுதான் தனித்தமிழை தவிர தனித்தமிழ் என்று தனியாக கிடையாது. ஆனால் அது வேறுபடுத்தி சொன்னார்கள், அது தூய மொழி இயக்கம் தான் அதுக்கு சரியான சொல். ஏன்னா மொழி தூய்மை, இப்போ நம்ம குடிக்கின்ற நீர் தூய்மையாக இருக்கணும்னு நினைக்கிறோம், சாப்பிடுகின்ற உணவு தூய்மையாக இருக்கணும்னு நினைக்கிறோம், வாழ்கின்ற இயற்கை சூழலும் தூய்மையாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்பயே மொழி தூய்மை பேணக்கூடாது. அந்த மொழி தூய்மையினுடைய பேணனுடைய ஒரு அடிப்படை கரணியம்தான் அடிகளார் தனித்தமிழ் இயக்கம் தோற்றுவித்தார். இதுதான் அடிப்படையான தனித்தமிழ் தோன்றுவதற்குண்டான ஒரு கரணியம். கண்டிப்பா சார். இப்போ பிறமொழி கலப்பினால தமிழ் மொழி சிதைந்து போயிருக்கு அப்படின்றது சொல்றோம், இது எந்த அளவுக்கு உண்மை? அதாவது 2500 ஆண்டுகளுக்கு முன்பே தொல்காப்பியம் தான் தமிழனுடைய முதல் இலக்கண நூல். அந்த இலக்கண நூலில் சரியா இல்லையா, வட சொற்கிழவி வடவெழு தொரியீர் எழுத்தொடு புணர்ந்த சொல்லாகுமேனார். இப்போ அந்த காலத்திலேயே பல சொற்கள்லாம் தமிழோடு கலக்குன்றதை தெரிந்து தொல்காப்பியர் அருமையான விதி ஒன்றை எழுதி வைத்திருக்கின்றார். இப்பொழுது ஜானகிராமன் ஒருத்தன் பேர் இருக்குன்னா ஒலி குறிப்பை மட்டும் வைத்துக்கொண்டு சா என்று உச்சரிக்க வேண்டும், ராஜேந்திரன் ராசேந்திரன், இது மாதிரி அடிப்படையான ஒரு கருத்தை தொல்காப்பியர் 2500 ஆண்டுகளுக்கு முன்பே தொல்காப்பியத்தில் அருமையாக பதிவு செய்திருக்கிறார். மொழி சிதைவு எப்படி என்றால், இப்போ பல இன மக்கள் ஒரு இடத்தில் கூடும்போது பல சொற்கள் கலப்பது இயற்கை. அதே மாதிரி ஒரு நாட்டை இன்னொருத்தர் அதை பிடிக்கும் பொழுது, நாட்டை வெல்கிடும் போது அவனுடைய ஆட்சி மொழியை அங்கே திணிக்கின்றார். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் விஜயநகர பேரரசு ஆண்டு இருக்கின்றது, திப்பு சுல்தான் போன்ற முகலாய அரசுகள் எல்லாம் வரும்போது அவங்க மொழியை அதில் பாடமாக திணித்து விட்டார்கள். அதை ஏற்காக 2 இன மக்கள் கலக்கும் பொழுது மொழி கலப்பு இயற்கை. ஆனால் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் பொழுது அந்த ஆட்சியாளர்கள் அவர்கள் தங்களுடைய அந்த தெலுங்கோ கன்னடமோ அவங்க என்ன சொற்கள் உருது பாரசீகமோ அந்த தமிழோடு கலந்ததனால் மொழி சீதைவு ஏற்படுகிறது. மொழி சீதைவு ஏற்பட மொழியிலிருந்து பிரிந்து போகும். அதனால் மொழி தூய்மை காக்க வேண்டியது நம்ம அனைவருடைய கடமை. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நான் ஒன்று சொல்ல வேண்டியிருக்கு.
பிரெஞ்சு மொழி இப்போ தூய மொழி என்று நம்ம செம்மொழி வரிசையில் ஒரு 5 மொழியில் அதையும் சேர்த்து இருக்கின்றார். 1925ஆம் ஆண்டு பிரெஞ்சு அதிபர் ஏனாதி டீகால் என்பவர் பிரெஞ்சு மொழியோடு பிற மொழி சொற்களை கலப்பவர்க்கு தண்டமும் 5 ஆண்டு சிறையும் விதிக்கப்படும் என்று ஒரு சட்டத்தை ஏற்றினார். எவ்வளோ பெரிய அருமையான செய்தி பாருங்க. அதான் மொழி சிதைந்தால் இனம் சிதைந்து விடும். இப்போ தமிழ் என்ற ஒரு இனம் இருக்கின்றதே, மொழி கலந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக இனம் சிதையக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு போகும். ஆனால் மொழியை நாம் காப்பாற்ற வேண்டிய நம் அனைவருடைய கடமை. ஏன்னா மொழி என்று சாதாரண நம்ம எளிதாக மொழி அழிந்தால் முகவரி அழிந்தால் மனிதனை இழந்து விடுவான். ஒரு மனிதனுக்கு முகவரி அந்த மொழி தான். அந்த மொழி இல்லை என்றால் என்ன செய்வது? அது ஒரு மிக முக்கியமான காரணம். அது மட்டுமல்ல, மேனாட்டு அறிஞர் கான்சென்ட் பெஸ்கி என்பவர் இங்கே இந்தியாவுக்கு வருகின்றார். வரும்பொழுதே தமிழினுடைய இலக்கியங்களை தமிழ்நாட்டு விரும்ப படித்து கொண்டு வருகிறார். படித்து கொண்டு வந்த பொழுதே அவர் தன்னுடைய பெயரை நன்றாக கவனிங்கள். மேனாட்டு அறிஞர் சமயம் பரப்புனராக வந்தவர் தமிழை கற்றறிந்து முதலில் தைரியநாதர் என்று தன் பெயரை வைத்து கொண்டார். பின் தமிழில் முழு இலக்கியங்களையும் படிக்கின்ற பொழுது தமிழ் தனித்து இயங்கக்கூடிய தன்மையுடைய என்று உணர்ந்து தன் பெயரை வீரமாமுனிவர் என்று மாற்றிக்கொண்டார். முதலில் தமிழில் தூய தமிழில் மாற்றிக்கொண்டவர் மேனாட்டு அறிஞர் கான்சென்ட் பெஸ்கி என்ற வீரமாமுனிவர் தான். தமிழ் இலக்கிய வரலாறு அது ஒன்று தவிர்க்க முடியாத ஒன்று. அதே போல் மேனாட்டு அறிஞர் கால்டுவெல் என்ற துரை பெருமகனார், அவரும் சமயம் பரப்புனராக தான் வந்தார். திராவிட மொழியியல் ஒப்பிலக்கணம் சொல்லி 1856 ஆண்டு ஒரு நூல் எழுதி வெளியிட்டார். அந்த நூலிலே தமிழ் எந்த மொழியும் துணையின்றி தனித்தியங்கும் வல்லமை படைத்து என்ற ஒரு அருமையான ஆராய்ச்சி நூலை எழுதி வெளியிட்டார். அவர்களெல்லாம் தமிழுக்கு செய்த அந்த ஒரு மிகப்பெரிய காரியம்தான் பின்னாளில் மொழி தனித்தமிழ் தோன்றி மொழி சிதைவில்லாமல் காப்பதற்கு இது ஒரு இயக்கமாக இந்த தோன்றி இப்பொழுது பல விழாக்கள்லாம் அதை நூற்றாண்டாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். கண்டிப்பாக சார். சமஸ்கிருத மொழி, இந்தி மொழி திணிப்புக்கு எதிராக மறைமலை அடிகளார் செய்த போராட்டங்களை பற்றி சொல்லுங்கள் சார். ஒரு அருமையான கேள்வி. ஏன்னா அந்த சமஸ்கிருத திணிப்பு இப்பொழுது இருக்கு. அதாவது படிப்பு என்பது இயற்கை வேறு. ஒரு மொழியை இன்னொருத்தன் படிக்கிறது யாரையும் தடுக்கும்னா விருப்பப்பட்டு படித்து கொள்ளலாம். ஆனால் திணிப்பு என்பதை நான் ஒரு வரலாற்று பதிவாக குறிப்பிட விரும்புகின்றேன். 1910ஆம் ஆண்டு சென்னை கிறித்துவ கல்லூரியில் 10 அல்ல 11 அந்த இடைப்பட்ட காலத்திலே அங்கே ஒரு சட்டம் கொண்டு வருகிறார்கள். என்ன என்றால், கல்லூரியிலே ஆங்கிலமும் சமஸ்கிருதமும் கட்டாய பாடம், தமிழ் விருப்ப பாடம். எப்படி தமிழ்நாட்டிலே இதை விட திணிப்பு உங்களுக்கு ஒரு சான்று வேண்டுங்களா? ஆனால் இது வரலாற்று சான்று. அப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வரார்கள். அந்த குழுவிலே இருக்கின்ற ஒரு ஐரோப்பியர் என்று கேட்கின்றார், எல்லா இலக்கண வளமுடைய 3 கோடி மக்கள் பேசுகின்ற தமிழே இருக்கக்கூடாது என்றால் வடமொழி மட்டும் எப்படி இருக்க முடியும் என்று கேட்கின்றார். ஆனால் அங்கே இருக்கிற ஒரு சார்பான ஒரு கூட்டம், நான் புரிந்து கொள்வேன் நினைக்கிறேன், அவர்களெல்லாம் கூடி தலைவர் மில்லரிடத்தில் சொல்லி ஆங்கிலமும் வடமொழியும் சமஸ்கிருதமும் கட்டாய பாடம், தமிழ் விருப்ப பாடம், தமிழ்நாட்டில் இது ஒரு இழுக்கு அப்பமே தோன்றிவிட்டது. அந்த சூழ்நிலையில்தான் அடிகளார் கல்லூரியை விட்டு வெளியே வருகின்றார். அதற்கு முன்பாக ஒரு செய்தியை நான் குறிப்பிட வேண்டும். 13 ஆண்டு இளைஞராக இருக்கும்போது நாகையிலே பிறந்தவர். பக்கத்திலே ஒரு திண்ணை வீட்டிலே சமஸ்கிருதம் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறேன். உடன் பயிலும் மாணவன் வா வேதாச்சலம் வாப்பா, அங்கே சமஸ்கிருதம் சொல்லித்தராங்க, நீ தான் படிப்பில் பாரும், நீனும் கற்று. அவனும் ரொம்ப ஆர்வமாக வந்துடுறான். வந்த உடனே அவர், உன் பேர் என்னன்னார்? வேதாச்சலம். சரி உட்காந்துக்கோன்ட்டார். உட்காந்து படிச்சுட்டேன்னா அவர் என்ன நினைச்சாரோ, இடையில பாடம் முடித்து நடுவில் கூப்பிட்டு உன் கோத்திரம் என்னன்னு கேட்குறாரு. இவர் தன்னுடைய கோத்து சொன்னார், நான் உனக்கு சொல்லித்தர முடியாது, நான் பிராமணர்களுக்கு மட்டும்தான் சொல்லித்தரேன், உனக்கு சொல்லித்தர முடியாது, நீ வெளியே எஞ்சி போன்றார். இவர் வருத்தத்தோடு வெளியே மரத்தடியில் நின்றுறார். ஏன்னா இந்த காலத்தில் வெளியே போச்சோன்னா திரைப்படங்களுக்கு வர எங்கேயா ஓடி போய் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அந்த காலத்து அந்த அறிவின் ஊற்று, அவருடைய அந்த படிக்கக்கூடிய ஆற்றலினுடைய வேகம் வெளியே நின்று ஒரு 10 நிமிடம் கழித்து ஒரு மாணவன் ஓடி வர்றான். என்ன வேதாச்சலம், நீ ஏன் கவலைப்படுற? அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாத, நான் ஆசிரியர் என்ன சொல்லிக் கொடுக்குறாரோ அதையே அடுத்த நாள் நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன். நீ ஆங்கிலத்தில் மிக புலமையுடையவன். அவர் அப்பமே முருகன் மீது பாக்கள்லாம் ஏற்றி ஆங்கிலத்திலே நல்ல புலமை பெற்றார். எனக்கு தினசரி நீ ஆங்கிலம் சொல்லிக் கொடுன்றார். ஆக ஒரு மாணவன் சொல்லிக் கொடுத்த சமஸ்கிருதத்தை வைத்துக்கொண்டு பின்னாளில் காளிதாசர் இயற்றிய சாகுந்தல நாடகத்தை தமிழில் சிறிதும் சுவை குன்றாமல், அதை தமிழுடைய சொற்கருவெல்லாம் உள்ளே பயன்படுத்தி அருமையாக மொழி பிழிவு செய்தார். இதை படித்த காஞ்சி சங்கராச்சாரர் அவ இருக்கான்னு இல்லையோ, அவள் பார்த்துட்டு இப்படி ஒரு அருமையான ஒரு செய்தி நான் இதுவரைக்கும் ஒரு மொழி மாற்றத்தை நான் மொழியாக்கத்தை பார்த்ததில்லை. மடத்து மாணவன் கூப்பிட்றார், இந்த சாகுந்தலத்தை நீங்கள் படித்து யார் நீங்கள் நன்றாக எழுதுகிறீர்களோ அவங்களுக்கு முதல் பரிசு தருகிறேன் என்று. அதுபோல் பரிசும் கொடுத்தார்,
அந்த நூலுக்கும் ஆதரவுகின்றார் என்றால் சமஸ்கிருத புலமே தெரிந்துக்கலாம். இன்னொரு செய்தி, அதாவது மட்டப்பாறை வெங்கட்ராம நாராயணன் என்பவர் என் சகோதரர் ஆலங்காடனிடம் ஒரு செய்தியை கூறுகின்றார். என்னை இந்தியன் வங்கியிலே பணியாற்றுகின்ற பொழுது இது மாதிரி நான் மட்டப்பாறை வெங்கட்ராமையரோட பேரன், என் பேர் வெங்கட்ராமன் தான். அப்போ டாக்டர் அக்னிஹோத்திரி தாத்தாச்சாரான்னு ஒரு சமஸ்கிருதத்தில் நிரம்ப புலமையுடர் சமஸ்கிருத குழு பண்டிதரை அவங்க திங்கள் தோறும் கூடுவாங்களாம். அப்போ இந்த வெங்கட்ராமையர் கேள்வி கேட்டாராம், வடமொழியின் உச்சத்தை தொட்டவர் யார் என்று. அப்போ அவர் அக்னிஹோரி தாத்தாச்சாரியார் சொல்கிறாராம், எனக்கு தெரிந்த வரையில் மறைமரடிகள் ஒருவர்தான் என்று நான் கூறுவேனார். அதை எந்த வடமொழிக்காக அவர் வெளியே அனுப்பப்பட்டாரோ அதே வடமொழியை படித்து அந்த வடமொழி ஆசிரியர்களே சொல்லும் அளவுக்கு அவருடைய நிலை உயர்ந்தது என்றால் அந்த மொழியை எவ்வளவு தூரம் ஆழ்ந்து கற்றுகிறார். அவர் ஆங்கிலம், வடமொழி, தமிழில் மூன்றிலும் துறைபோக கற்றவர். மறைமலை அடிகளார் அவர்களை தொடர்ந்து நிறைய பேர் தனித்தமிழ் இயக்கத்துக்காக குரல் கொடுத்துருக்காங்க. முத்தமிழறிஞர் டாக்டர் கலிங்கர் அவர்களுடைய தமிழ் தொண்டை உங்களுடைய பார்வையில் அவருடைய சொல்கிறக்கூடிய அளவுக்கு எனக்கு நான் அவ்வளோ பெரிய ஆள், ஆனால் நான் சிறு வயதுலேருந்தே அவருடைய பேச்சை ரொம்ப ஆர்வமாக கவனிப்பேன். அவர் ஒவ்வொரு செய்தியும், நான் சென்னைக்கு 69 வந்த புதுசில் கடற்கரையை ஒவ்வொரு தடையும் அந்த கழகம் வெற்றி பெற்றோன்னு ஒரு கூட்டம் நடக்கும், நான் தவறாமல் அங்கே போவேன். அவருடைய சொல் என் காதில் அவ்வளோ இனிமையாக விழுந்து, அவருடைய பேச்சு திறமையும் அவருடைய எழுத்தும் யாருக்குமே வராது. அவ்வளோ பெரிய ஒரு புகழ்பெற்ற முத்தமிழ் அறிஞர் அவர். அவர் மேலே அடிகளார் மேலே மிகுந்த பற்று கொண்டவர். ஏன்னா அடிகளார் எழுதிய 60 நூல்களையும் நாங்கள் முயற்சி பண்ணி அவர்களிடத்தில் கடிதம் கொடுக்கும்போது கூட எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு நாள் பத்திரிகை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம், அடிகளார் நூல் அருமை முழுவதும் அரசுடைமையாக்கப்படுகிறது என்ற ஒரு அருமையான செய்தியை கொடுத்தார். அது மாதிரி ஆகஸ்ட் மாதம் 1997 என்று நினைக்கிறேன், அந்த கலைவாணர் அரங்கத்தில் அடிகளார் முழுமும் அரசுடைமையாக்கப்பட்டு குடும்பத்துக்கு எல்லோரும் நிதியுதவி எல்லாருக்கும் பரிவுத்தொகை கொடுத்தா. அதோடு மட்டுமல்லாமல் அவர் தமிழறிஞரை எந்த அளவுக்கு மதிக்கிறான்ற எடுத்துக்காட்டு இப்பொழுது மறைமலை நகர் என்று இருக்கிறது இல்லையா, அது அடிகளார் அவர் தான், கலைஞர் தான் பெயர் வைத்தார். அது மாதிரி அந்த சைதாப்பேட்டை பாலத்துக்கு மறைமலையடிகள் பாலம் என்றும் வைத்தார். அதைவிட சிறப்பு என்னவென்றால் அடிகளார் வாழ்ந்த இல்லம் இடையிலேயே கொஞ்சம் சிதிலமடைந்து ஒரு இக்கட்டான இடர்பாடான சூழலில் இருந்தது. அவர் கவனத்திற்கு நாங்கள் எடுத்து சென்ற பொழுது அதை காலையில் அந்த செய்தித்தாளில் பார்த்தோன்னே மாலையில் அறிவிக்கிற சட்டம் 15 லட்சம் உடனே அதுக்கு செலவழிக்கப்படுது தமிழ் அறிஞர்கள். அதே மாதிரி அந்த வீடு இன்றைக்கு சிறப்பான புலிவீடு, அது கலைஞரைத்தான் சாரும், அதுக்கு மிகையே கிடையாது. அவருடைய காலத்தில் தான் தமிழ் ஒவ்வொன்றும் நல்லது. இப்போ ஜமாபந்தி என்ற சொல் வருது, ஆனால் மக்கள் குறை தீர்க்கும் நாள், எவ்வளோ அருமையான சொல். முன்னால் நம்ம நமுனான்றோம், அது எவ்வளோ ஒரு அருமையான விண்ணப்ப படிவம். அந்த வட சொல் இதெல்லாம் கலைஞர் ஆட்சியில் தான் உண்மையிலே தமிழுக்காக செய்யப்பட்டது. அதை நம்ம மறுப்பதற்கு, அதாவது ஒரு சில காழ்ப்புணர்வு சில பேர் சொல்லலாம், அது சொல்ல முடியாது. தமிழுக்காக கலைஞர் இருந்தால் அதில் சிறிது கூட மாற்றம் கிடையாது. மிக அருமையான முத்தமிழ் அறிஞர். அவரை பேசுவதற்கு எனக்கு அந்த அளவுக்கு இல்லாட்டாலும் அவர் செய்த காரியங்களை சொல்ல வேண்டியது ஒவ்வொரு தமிழனுடைய கடமை என்ற நிலையிலே நான் இதை கூறுகிறேன். கண்டிப்பாக இன்றைய காலகட்டத்தில் தனித்தமிழ் இயக்கம் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் ஒரு தேவை அப்படின்ற ஒரு நிலையில் நம்ம இன்னைக்கு இருக்கோம். அதாவது தனித்தமிழ் அடிகளார் இயக்கத்தை தோற்றுவித்தார். ஆனால் ஒரு மரத்தை ஊற்றி வளர்த்தற்கு, ஒரு செடியை ஊற்றி வளர்த்தார். அதை மரமாக்கிய பெருமை தேவநேய பாவாணர் என்ற மிகப்பெரிய அறிஞர், பன்மொழி அறிஞர். அவரை நாம் என்றைக்குமே தமிழ் இருக்கிற வரைக்கும் அவரை நாம் தொழ வேண்டும். அந்த அளவுக்கு தமிழிலே நிறைய ஆராய்ச்சி பண்ணி முதற் தாய்மொழி, திராவிடத்தாய் என்று நிறைய நூல்கள் அவர் எழுதியிருக்கின்றார்கள். அவர் ஒரு சொல் இருப்பாருங்க, இப்போ நம்மெல்லாம் ஆங்கிலத்தில் ப்ரொனன்சியேஷன் சொல்கிறோம், அதுக்கு தமிழ் என்ன சொல்கிறோம், உச்சரிப்புங்க. ஆனால் பாவாணருடைய சொல் பலுக்கல் என்று அருமையாக குறிப்பிடுகிறார். அவரை தொடர்ந்து தமிழின போராளி இலக்குவனார் என்ற மிகப்பெரிய போராளி. அவர் தமிழின் மீது ஒரு தாக்கத்தின் காரணமாக, அடிகள் தனித்தமிழ் இயக்கத்தின் மீது ஒரு தாக்கத்தின் காரணமாக அவருடைய மகனுக்கு மறைமலை என்றே பெயர் வைத்தார். அவர் பெரும் பேராசிரியர், தமிழ் கூட்டங்களில் நிறைய பேர், மிகப்பெரிய பேராசிரியர். அதை தொடர்ந்து பாவேந்தர் பாரதிதாசன் அவர் ஒரு இரவிலே தனித்தமிழ் இயக்கம் பற்றி ஒரு அருமையான நூலை எழுதினார். அதைத் தொடர்ந்து பாவர்லேறு பெருஞ்சித்திரனார், அவருடைய இயற்பெயர் துரை மாணிக்கம். ஆனால் தனித்தமிழ் நீங்கள் கேட்டிங்களா, அந்த தாக்கத்தின் காரணமாக பெருஞ்சித்தனார் என்று மாற்றிக்கொண்டார். அவர் பா எழுதிலே மிகப்பெரிய வல்லமை பெற பாவர்லேறு பெருஞ்சித்தனார் என்ற பெயர். அவங்களெல்லாம் தனித்தமிழை தொடர்ந்து பின்பற்றி அடிகளுடைய அந்த செடிக்கு மரமாக வளர்த்தவர்கள் இவர்கள் எல்லாரும். இன்னும் தொடர்ந்து இப்போ அது நிறைய செய்தி தமிழ் புலவர்களும் தமிழ் ஆர்வலர்களும் அதை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கின்றார்கள். தூய தமிழ்லாம் இதழ்கள் வருகின்றன. தென்மொழி என்ற அருமையான ஒரு இதழ், புதுவையிலிருந்து வெல்லும் தூய தமிழ்,
தழல்னு ஒரு இதழ்கள் வருகிறது. இங்கே சென்னையிலேருந்து எழுகதிர் போன்ற இதழ்கள்லாம் தூய தமிழில் வருதுன்னா அதுக்கு கலைஞர் அந்த தமிழுக்கு எடுத்து கொடுத்த ஒரு முன் வடிவு. தமிழுக்காக அவர் செய்த செம்மொழி அவர் காலத்தில் தானே நம்ம 2004ஆம் ஆண்டு நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு செய்தி என்னென்றால் தமிழ் மொழியை செம்மொழியை ஆக்கியது. இது தமிழ் மொழி இருக்கின்ற காலம் வரைக்கும் கலைஞரை என்றும் தமிழ் உள்ளவர்கள் அனைவரும் மறக்காமல் அவரை பாராட்டுவது கடமை என்றே நான் கருதுகிறேன். தந்தை பெரியாருக்கும் அடிகளார் அவர்களுக்குமான உறவு எப்படி இருந்துச்சு சார்? ஏன்னா ஒரு நல்ல செய்தி. இப்போ அடிகளார் சைவமும் தமிழும் இரு கண்கள் என்ன பாவித்து வளர்த்து கொண்டிருந்தார். பெரியார் சமயத்துக்கு எதிரானவர். ஆனால் அந்த அரசியல் நாகரிகம் பண்பாடு இருக்குது பார்த்தீங்களா, அவங்க 2 பேர்ட்டையும் அது ரொம்ப அருமையாக இருந்தது. ஒரு விழாவில் சந்திக்கும்போது, சிதம்பரத்தில் ஒரு விழாவில் சந்திக்கும்போது என் தந்தையார் அந்த விழாவில் இருந்தும்போது பெரியார் அங்கே வந்திருக்கிறார். அப்போ நேராக எங்கள் அப்பா தந்தையார் அழைத்து இது மாதிரி பெரியார் வந்திருக்காரு, அவர் மேடைக்கு கூட்டிகிட்டோன்னா இவர் மேடைக்கு வரமாட்டேன்றார். ஆனால் அடிகளார் எப்போதும் கையில் அந்த திருநீர் வச்சுருப்பார். அப்போ இவரை பார்த்து ஓம் சிவாய நம அப்படின்னார். இப்போ ஞானியார் அடிகளும் அந்த கூட்டம் இருந்தார். ஞானியார் அடிகள் திருநீரை கையில் எடுத்து கொடுக்குறார். பெரியார் கையில் வாங்கிக்கிறார். நல்லா கவனிக்க, கையில் வாங்கிக்கிறார். வாங்கிட்டு பேசாமல் இருந்துடுறார். அப்புறம் ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் தான் சமயத்துக்கு எதிரானவராச்சா, நீங்கள் இது மாதிரி எப்படி திருநீரை வாங்கிக்கிறீங்கன்னு. அவர் திருநீர் கொடுக்குறா, நான் சாமல் வாங்கி பையில் வச்சுக்கிறேன். அதுவும் இல்லாமல் ஒரு பண்பாடு, ஒரு பெரிய அறிஞர் கொடுக்கும்போது அந்த அறிஞரை நான் மதிக்க வேண்டும். அதனால் இது ஒரு அரசியல் பண்பாடு. அதே மாதிரி அடிகளார் தனித்தமிழ் இயக்கத்தில் தீவிரமாக இருக்கின்ற காலகட்ட அளவிலேயே அவருடைய நூல் மேல் அறிவுரை கொத்துன்றது இளங்கலைக்கு பாடகமாக வைக்கப்பட்டது. அப்பொழுது அதில் ஆரியர் யார் என்று ஒரு தலைப்பு வருது. அவர் மேல்நாட்டிய கைபர் போலன் கடமை வழியாக வந்தவர்கள்னு சொல்லி நாங்கள்லாம் படிச்சிருக்கோம். அதான் அப்போ இந்த பாடத்தை எடுக்கணும்னு சொல்லி சில பத்திரிகைகள்லாம் போராட்டம் கொடுத்தன. அப்போ கல்லூரி தலைவர் மில்லர் உடனே ஒரு குழு அமைத்து இந்த பாடம் இருக்கணுமா வேண்டாமான்றதை அதை முடிவு செய்வதற்கு குழு அமைத்தார்கள். அந்த காலகட்ட அளவில் நல்லா புரிஞ்சுங்க, இவர் சமயத்துக்காக அடிகள் 2 தனித்தமிழும் போகிறாங்கன்னா அவர் சமயத்தை ஏற்று போராடுறவர் இருந்தாலும் அடிகளுக்காக மறுப்புக்கு மறுப்பு என்ற நூலை எழுதி அந்த பாடம் இருக்க வேண்டும் என்று ஒரு நூலே வெளியிட்டார் தந்தை பெரியார் அவர்கள். அதை விட ஒரு முக்கியமான செய்தி, ஞானியா அடிகளாருடைய மகள் நீலாம்பியார் அவரும் தர்மாமலும் சென்னை ஒற்றவாடை அரங்கில் 1938ஆம் ஆண்டு தந்தை பெரியாருடைய தமிழுக்கு ஆற்றிய தொண்டும் பெண்களுக்கு முன்னேற்றத்தில் பங்கு கொண்ட பெரியாரை பாராட்டி சென்னை ஒற்றவாடை அரங்கிலே பெரியார் என்ற பட்டத்தை வழங்கினார் என்று வரலாற்று பதிவு இருக்கின்றது. ஆக அடிகளாருடைய நெருங்கிய தொடர்பில் இருந்த பெரியார் கொள்கை மாறுபாடு இருந்தாலும் அவர் ஒரு தமிழறிஞர் முறையிலே அவரை தன் தலைவராக ஏற்றுக்கொள்வார். அதே போன்று அடிகளாரும் நான் எழுதுகின்ற செய்கின்ற நூல்கள் தமிழ் தொடர்பான அனைத்து செய்திகளையும் படித்தவர்களும் புலவர்கள்தான் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் செய்கின்ற பணி ஏழை எளிய மக்களிடத்திலும் சென்றடையக்கூடிய அளவிலே இருக்கின்றது. நீங்கள் தான் இந்த தமிழ்நாட்டின் தலைவராக இருக்க முடியும். பெரியார் சொல்கிறாரு, நான் என்னதான் பேச எனக்கு ஒரு அறிஞர் சான்று உரைக்க வேண்டும், அது தாங்கள் தான்றார். அப்போ ஒரு அழகான நிகழ்வு பாருங்கள். ஒரு 2 பேரும் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அந்த அரசியல் நாகரிகம் பண்பாடு இப்போ இருக்குதா? இல்லை. ஆனால் அந்த காலத்தில் இதெல்லாம் அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஒரு வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு இந்த ஒரு வினா மூலியமாக நான் சொல்வதற்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு நன்றி. நிச்சயமா சார். இப்போ இந்த கேள்வி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி தனித்தமிழ் அப்படின்ற ஒரு இயக்கம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஏன் தேவைன்ற ஒரு கேள்வியும் கேட்டிருந்தீங்க. யாரெல்லாம் அந்த அறிஞர்கள் நீங்கள் சொன்னீங்க. இப்போ நம்ம இப்போ இருக்கிற இளைஞர்கள் இந்த சமுதாயத்தின் மத்தியில் நம்ம தனித்தமிழ் தேவைங்கிறத வலியுறுத்தி சொல்ல வேண்டிய அவசியத்தில் ஏன் இருக்கும்? இப்போ தமிழ் செம்மொழியை 5000 ஆண்டுகள் முன் தோன்றியன்னு சொல்லி இன்றளவுக்கும் உயிர்ப்போடு இலக்கணங்களோடு இருக்கின்றது. இதை வரும் கால தலைமுறையினர் அதை பின்பற்ற வேண்டும். இப்போ எங்கே பார்த்தாலும் ஆங்கில வழி மோகமாகிடுது. இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு பலகை எழுதுனீங்கன்னு வச்சுங்க, விளம்பரம் எது எழுதுனாலும் தமிழ் எழுதுனா ஆங்கிலத்தில் எழுதும் ஒரு விதிமுறையை உருவாக்கி வச்சு, ஆங்கிலத்தில் எழுதுனா தேவையில்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு தமிழ் படிக்க முடியாத அளவுக்கு இன்றைய கால சூழலில் மாணவர்கள் இருக்கின்றார்கள். ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு பட்டிமன்றம் ஆவடியில் நடக்கிறது வைத்துக்கொள்ளுங்கள். அப்போ இங்கே அடையாறுலேருந்து ஒரு புலவர் வர்றார் அந்த பட்டிமன்றத்தில் கலந்து தமிழ் பேசுவதற்காக. இது இயல்பான ஒரு செய்தி. அவர் ஒரு சாயங்காலம் 6 மணின்றது ஒரு நேரம் குறித்து வரும். இவர் இங்கேருந்து கிளம்பி வரும்போது பேருந்தில் வர்றார். பேருந்து வரும்போது டயர் பஞ்சர் ஆகிடுச்சு. உடனே அங்கேருந்து இறங்கி என்ன பண்ணுறாரு, ஐயோ நம்ம இன்றைக்கி ஆவடி போகணுமே, சரி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு வேகமாக வர்றார். வேகமாக சரி ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிடலான்னு ஆட்டோ பிடிச்சி கொஞ்ச தூரம் போகும்போது பார்த்தா போக்குவரத்தில் கூட சிக்னல் சொல்கிறாங்க இல்லையா, அது செயலிழந்து போகுது.
அது என்ன பண்ணுறது, ஐயோ இன்னும் நம்ம ஆட்டோவுக்கு பிடிச்சி போக முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் ஒரு டெலிஃபோன் பூத்து அங்கேருந்து தொலைபேசி பண்ணி, ஐயா அந்த ஆவடியில் இருக்க ஆளுக்கு இது மாதிரி நான் வருவதற்கு கொஞ்சம் லேட் ஆகிடும், நீங்கள் இது வந்து ஒலிபெருக்கில் மைக்கில் சொல்லிடுங்க அப்படின்றார். இது நீங்கள் கேட்டிங்கன்னா இயல்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதனோட சொல் பாருங்கள். இப்போ பேருந்தில் பயணித்து இருக்கும் பொழுதே தொய்வெட்டை, டயர்ன்றது தொய்வெட்டை, ஆனால் நம்ம யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. இதுதான் தமிழ், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ தொய்வெட்டை ஆணி குத்தியால் பழுதாகி விட்டது. நான் கீழே இறங்கி தானி, இப்போ ஆட்டோ என்று சொல்கிறது தானியை எடுத்து அங்கே வரும் பொழுது சமிக்கை, அந்த சிக்னல் இருக்குது சமிக்கை, அதுவும் பழுதாகிவிட்டு போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டதால் நான் வர காலத்தாழ்வாகியும், காலதாமதம் கூட சொல்கிறார் தமிழில், காலத்தாழ்வாறு நீங்கள் ஒலிபெருக்கிகள் அறிவித்து விடுங்கள்னு சொல்லிட்டு. இது எப்படி இருக்குது, முன்னாடி சொன்னது எப்படி இருக்குது, ரெண்டும் பார்க்கும்போது தமிழ் மாதிரி இருக்குது. அதனால் இப்போ என்னென்னா பிறமொழி சொற்கள் அளவின்றி கலந்ததுனால இப்போ தமிழ் மாதிரியே போகுது. இப்போ நீங்கள் பத்திரம்னு சொல்கிறீங்க, பத்திரம்னா என்ன, பத்திரம்னு எல்லாம் சொல்கிறாங்க, பத்திரம் எழுதிட்டோம், பத்திரம்னு பத்ரி அப்படின்றது இலந்தை இலை. இப்போ நம்ம எப்படி பனை ஓலையில் தமிழ் எழுத்துக்கள் எழுதுகிற மாதிரி வட இந்தியாவில் பத்திரின்றது ஒரு இலந்தை மரம். அந்த காஞ்ச இலையில் தான் எழுதுவாங்க. அந்த எழுத்து என்ன பண்ணால் வடமொழியில் அப்படி பத்திரி பத்திரம் ஆயிடுச்சு. இனி பத்திரன்றதுக்கு தமிழில் சொல் கிடையாது, ஆனால் அது ஆவணம்ன்றது அருமையாக படுத்தி வச்சுருக்காங்க. இந்த சொல்லை யார் சொல்லணும், நாம தான் சொல்லணும் இல்லையா? அது மாதிரி வருங்கால இளைய தலைமுறையினருக்கு இது போன்ற தமிழ் சொற்களை தமிழில் உள்ளதான் நம்ம சொல்ல வேண்டும். அதை கலைஞர் ஆட்சியில் ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க. அது தொடர்ந்து செய்ய வேண்டும். அதுதான் இந்த தனித்தமிழ் இயக்கத்தினுடைய நோக்கம். என்னென்றால் தமிழில் உள்ள பிற சொற்களை கலந்து தமிழை தமிழாக சொல்ல வேண்டும். இப்போ எதுக்குமே மாற்று சொல், இப்போ உங்களுக்கு அறிவியல் காலம் கலை சொற்கள் உருவாகி கொண்டு வருகின்றன. ஆனால் தமிழுக்குன்னு என்று ஒரு தன்னாட்சின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அமைப்பு இருக்குன்னா தமிழ் மொழி எப்படி வேணாலும் கையாளான்ற ஒரு நிலை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இத்து இருலாம் போட்டு எழுதிட்டு இருக்காங்க. அது மிகப்பெரிய இத்திரிஷான்றான். அது எங்கே உங்களுக்கு தமிழில் இத்தே போகும்போது வெய்ய வரக்கூடாது. அது ஏன் அது மாதிரி வருகிறது? அவன் முதல்ல ரா வர்றதை ஈ தான் வரணுன்ற மாதிரி நிறைய சொற்கள், லட்சியம்ன்ற ஈ தான் வரணும். ஏன் அது மாதிரி செய்கிறாங்க? அப்போ இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை தொலைக்காட்சி மற்றும் வானொலிங்கெலாம் நிறைய. முன்னாலாம் ஆரம்ப காலத்தில் பண்பலைன்னு சொன்னாங்க. இப்போ எல்லாருமே எஃப்எம்னா தான் தெரியும். பண்பலைன்னா யாருக்கும் தெரியாது. அப்போல்லாம் அருமையாக சொல்லும்போது பண்பலை, பகுப்பணி, ஒலிபரப்பு, எவ்வளோ அருமையான சொல். இப்போ எஃப்எம் ஸ்டீரியோ ப்ராட்காஸ்டிங், அந்த ஸ்டீரியோ ப்ராட்காஸ்டிங் பகுப்பணி, ஒலியை பகுத்து பிரிப்பதால் பகுப்பணி. இதுதாங்க தமிழ். நம்ம இலக்கியங்களை படித்து தான் ஒரு தமிழ் தெரிஞ்சுக்கணும். நடைமுறை வாழ்க்கை எல்லாம் இப்போ பேருந்துன்ற சொல் அருமையாக வந்துச்சு. இப்போ எங்கே பார்த்தாலும் பேருந்துன்றதை சொல் பழக்கமாக, அதை நாம் பயன்படுத்துகின்ற பொழுது தான் ஒவ்வொரு சொல்லும் நல்லா வரும். இப்போ நீங்கள் வானிலை அறிவு பார்த்தா குறைந்த காற்றழுத்த தாழின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ அருமையான சொல் பாருங்கள். லோ டிப்ரெஷன்லாம் மாறிப்பு. அதனால் நம்ம சொல்லக்கூடிய சொற்கள் நம்ம பிறரிடம் பேசும்போது நம்ம எளிமையான தமிழில், இதுக்காக தேடி பிடிச்சி கடும் நடையை சொல்ல வேண்டியதில்லை, மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய எளிய தமிழில் சொல்ல வேண்டியது. இந்த தனித்தமிழ் நூற்றாண்டு கொண்டாடுகின்ற வேளையில் தமிழ் சொற்கள் நிறைய பேருக்கு நிறைய மறந்து போயிடுது. ஏன்னா நடைமுறையில் என்ன சொற்களுக்கு அதை தானே பயன்படுத்துகிறாங்க. அதுதான் அந்த தனித்தமிழ் இயக்கத்தினுடைய நூற்றாண்டினுடைய முக்கிய குறிக்கோள். அதுதான். கண்டிப்பாக சார். மறைமலை அடிகளாரோட நூற்றாண்டு விழா கொண்டாடக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவருடைய பேரன் அப்படிங்கிற முறையிலையும் ஒரு தமிழ் அறிஞர் அப்படிங்கிற முறையிலையும் தனித்தமிழ் இயக்கம் உருவான விதம், அது எந்த காரணத்தினால அது உருவாக்கப்பட்டது, பல மொழி கலப்புனால எந்த அளவுக்கு தமிழ் மொழி சிதைந்து போயிருக்கு, இதிலிருந்து மறுபடியும் ஒரு மீட்டெடுக்கணும் அப்படின் போது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்திலையும் தனித்தமிழ் இயக்கம் எவ்வளோ தூரம் ஒரு தேவையான விஷயமா இருக்குது. பல அறிஞர்கள் எந்த அளவுக்கு பெரிய பெரிய போராட்டங்கள்லாம் நடத்தியிருக்காங்க, தமிழுக்காக தொண்டாட்டியிருக்காங்கன்னு சொல்லி உங்களோட பார்வையில் உங்களோட கருத்துக்கள் அனைத்தையும் எங்களோட நீங்க முழுமையா பகிர்ந்ததுக்கு நன்றி. மிக்க நன்றி. ஒவ்வொரு நாளும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் ஆச்சரியமூட்டும் பல புதிய தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு என்ன தகவல்களை அழகிய தமிழில் இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அண்மையில் ஆங்கிலத்தில் ஒரு தொடரை படிக்க நேர்ந்தபோது அது சற்று ஏற்க இயலாததாகவும் இருந்தது, ஆனால் அதே நேரத்தில் மறுக்க முடியாததாகவும் இருந்தது. அந்த வரி சொல்லுகிற ஒரு பெரிய பேருண்மை என்று தான் சொல்ல வேண்டும். நாம் கற்றுக்கொள்ளத்தக்கது என்ற இறுதியில் நான் ஒரு முடிவுக்கு வர நேர்ந்தது. அந்த வரி இப்படி அமைந்திருக்கிறது. இது புகழ்பெற்ற ஆங்கில தொடர், பலரும் அறிந்திருக்கக்கூடும். இட் இஸ் டூ பேட் டு பி டூ குட் என்று எழுதியிருக்கிறார். மிக மிக நல்லவனாக இருப்பது மிக மிக கேடு தரும் என்று முடிகிறது.
என்னடா இது, நல்லவனாக இருப்பது எப்படி கேடு தரும் என்கிற கேள்வி நமக்குள் எழுகிற போதே இட் இஸ் டூ பேட் டு பி குட் என்று அவர்கள் எழுதவில்லை, இட் இஸ் டூ பேட் டு பி டூ குட் என்று எழுதியிருக்கிறார்கள். நல்லவனாக இருப்பது கேடு இல்லை, மிக மிக நல்லவனாக இருப்பது சில நேரங்களில் கெடுதலில் போய் முடியும் என்பதுதான் அந்த வரி தருகிற உண்மை. இப்படி தமிழிலும் கூட எங்காவது சொல்லப்பட்டிருக்கிறதா என்றால் திருக்குறளிலேயே இருக்கிறது. அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார், மரத்திற்கும் அகுதே துணை, மற்ற மரத்துக்கும் அகுதே துணை என்று ஒரு குறள் இருக்கிறது. நல்லவைகளுக்குத்தான் அன்பு துணை நிற்கும் என்று நாம் பொதுவாக கருதுகிறோம். சில நேரங்களில் மரத்திற்கும் அகுதே துணை. இந்த மரம் என்பதற்கு வீரம் என்று சில உரையாசிரியர்கள் பொருள் தருகிறார்கள். அப்படி கொள்ள வேண்டியதில்லை. அப்படி பொருள் கொள்வதற்கான அடிப்படை காரணம், அறத்தை குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாதே, அறம் கேடு செய்யும் என்று சொல்லிவிடக்கூடாதே என்பதற்காக, அந்த அன்பு கேடு செய்யும் என்று சொல்லிவிடக்கூடாதே என்பதற்காக அந்த வீரத்துக்கும் அன்புதான் துணை என்று உரை எழுதியிருக்கிறார்கள். சரியாக பார்த்தால் அறம் மரம் என்கிற இரண்டு சொற்களை அவர் எதுகைக்காக மட்டும் வள்ளுவர் பயன்படுத்தவில்லை. பல நேரங்களில் இப்படி சொல் வருகிற போது அதற்கு எதிர்ச்சொல்லாகத்தான் அது அமையும். எனவே அறத்திற்குத்தான் அன்பு உதவி செய்யும் என்று கருதாதீர்கள், கேட்டிற்கும் கூட சில வேளைகளில் அன்பு வழிவிடும் என்று வள்ளுவர் சரியாகத்தான் எச்சரித்திருக்கிறார். நாம் எண்ணி பார்த்தால் சில வேளைகளில் கூடுதல் அன்பு காரணமாக நாம் சிலருக்கு தீங்கு விளைவித்து விடுவதும் உண்டு. கூடுதல் அன்பு என்பதே ஒருவரை அவருடைய சுதந்திரத்திற்கு இயங்க விடாமல் தடுப்பதாகவும் முடியும். இதனை ஆங்கிலத்தில் இன்னொரு சொல்லால் சொல்லுவார்கள், பொசசிவ்னஸ் என்று சொல்லுவார்கள். தனக்கே உரியது என்று கருதுகிற போது அது மிகுந்த அன்பின் விளைவுதான். அது கணவன் மீது மனைவியும், மனைவி மீது கணவனும், பிள்ளையின் மீது தாயும், தாயின் மீது பிள்ளையும், நண்பர்களில் கூட ஒருவருக்கொருவரும் கூட இப்படி கண்மூடித்தனமான அன்பு கொள்ளுகிறவர்களாக இருப்பார்களே, ஆனால் தன்னை தவிர அவர்கள் வேறு யாருக்கும் உரியவர்கள் இல்லை. தன்னோடு தான் பேச வேண்டும், தன்னோடு தான் இருக்க வேண்டும், தன்னோடு தான் வாழ வேண்டும், தான் மட்டுமே அவர்கள் நெஞ்சில் நிலைத்து நிற்க வேண்டும் என்பன போன்ற எண்ணங்கள் இரண்டு பேருக்கும் நல்லதாக அமையாது என்பதுதான் அடிப்படையான உண்மை. இது அன்பு தானே, இது ஒன்றும் தீய குணமில்லை. அவன் மீது அல்லது அவள் மீது அல்லது அதன் மீது கொண்டிருக்கிற அன்பு காரணமாகத்தான் அப்படி கருதுகிறோம் என்றாலும் அந்த அன்பு அவர்களை சிறைப்படுத்துகிறது, அவர்களின் இயல்பை சிதைக்கிறது. ஒரு வேளை சில ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டு பேருக்கும் ஒரு கசப்பு வருவதற்கு கூட அது காரணமாக அமைந்து விடுகிறது அன்புதான். எனவே மரத்திற்கும் அகுதே துணை என்று வள்ளுவன் சொன்னது போல இப்போது நான் இந்த ஆங்கில தொடரை எண்ணி பார்க்கிறேன். மிக மிக நல்லவனாக இருப்பது சில வேளைகளில் மிக மிக கெடுதலாக முடியும். ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நல்லவனாக இருப்பது சரிதான், ஆனால் மிக 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 நல்லவனாக இருப்பது என்பது நடைமுறைக்கு ஒத்து வராது. அவ்வளவுதான். அதை நாம் இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். நடைமுறை என்பது வேறு. நடைமுறை சில நேரங்களில் சமரசத்தை உட்கொண்டது தான். சமரசமே இல்லாமல் ஒருவனால் நடைமுறையில் நல்லவனாக உறுதியானவனாக இருந்துவிட முடியாது. அப்படி இருந்துவிட வேண்டியதும் இல்லை. இருந்துவிட முடியுமா முடியாதா என்கிற பந்தயம் ஒரு பக்கம், அப்படி இருந்துவிட வேண்டியதும் இல்லை. சில வேளைகளில் சில சமரசங்களை செய்து கொள்ளலாம் என்கிற பொருளிலே தான் இந்த வரி சொல்லப்பட்டிருக்கும் என்று கருத வேண்டியிருக்கிறது. நம்முடைய அனுபவத்திலிருந்தே நாம் இந்த உண்மையை அறிந்து கொள்ளலாம். நான் சந்தித்திருக்கிறேன், நம்மில் பலரும் சந்தித்திருக்கலாம். மிக நேர்மையாக இருந்த காரணத்தினாலேயே தங்கள் வாழ்க்கையை சிலர் இழந்திருக்கிறார்கள். ஒரு திரைப்படத்துறைக்குள்ளே போகிற போது சில சிக்கல்கள் அங்கே வந்தே தீரும். அந்த திரைப்படத்துறைக்குள் உள்ளே போய் நமக்கு இயன்ற நல்ல செய்திகளை மக்களுக்கு சொல்லிவிட வேண்டும் என்று நினைக்கிற அந்த சமூக அக்கறை சரியானது. ஆனால் எந்த பிழையும் உள்ளே இருக்கக்கூடாது என்று கருதினால் ஒரு சிறு தவறையும் பொறுத்து கொள்ள முடியாது என்றால் அதிலிருந்து வெளியே வர நேர்கிறது. அப்படி வந்த சிலரை நான் அறிவேன். அங்கே இருந்து கொண்டு சாதித்திருக்க முடியும். ஆனால் அதனை விட்டுவிட்டு வந்தவர்கள் வெறும் திரைப்படத்துறையிலே இல்லை, அது கல்வித்துறையாக இருக்கலாம் அல்லது வேறு வேறு துறைகளாக இருக்கலாம், அரசு துறையாக இருக்கலாம். குறிப்பாக எந்த துறையாக இருந்தாலும் குற்றம் நடக்காத இடத்தில் மட்டும்தான் நான் இருப்பேன், நான் குற்றம் செய்யாமல் இருப்பேன் என்பது ஒரு புறம் இருக்க, எந்த குற்றமும் நடக்காத இடத்தில் மட்டும்தான் நான் இருப்பேன் என்று சொன்னால் அது நடைமுறைக்கு உதவாது. இதனைத்தான் டூ குட் என்று சொல்கிறார்கள். மிக மிக நல்லவனாக இருப்பது, தான் மட்டும் தவறு செய்வதில்லை, தன்னோடு சுற்றி இருக்கிறவர்கள், தன்னுடைய சுற்றுச்சூழல், தன்னுடைய அலுவலகம், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய உறவு, தன்னுடைய நண்பர்கள்,
யாருமே பிழை செய்யாதவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களை விட்டு அவர்கள் இருந்தால் நான் விலகிவிடுவேன் என்று சொன்னால் அது வாழ்க்கையில் கேடாகத்தான் போய் முடியும். காரணம், அப்படி ஒரு உலகம் இல்லை, இருக்க முடியாது. எந்த பிழையை நாம் சகித்து கொள்ளலாம், எதை சகித்து கொள்ளக்கூடாது, எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளலாம், எந்த அளவை தாண்டுகிற போது ஏற்கக்கூடாது என்கிற தெளிவான பார்வைகள் இருக்குமானால் இந்த வரட்டுத்தனம் இல்லாமல் போய்விடும். அப்படித்தான் ஒரு சொல்லை வேதனையோடு பயன்படுத்த வேண்டியிருக்கிறது. மிக நல்லவர்களாக இருக்கிற பலர் வாழ்வில் வரட்டுத்தனமானவர்களாக இருக்கிறார்கள், நடைமுறை புரியாதவர்களாக இருக்கிறார்கள். அதனால் தங்கள் வாழ்க்கையையே அவர்கள் இழந்து போகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இதனைத்தான் நான் நினைக்கிறேன் நம்முடைய பழமொழி இன்னொரு விதமாகவும் சொல்லுகிறது. அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு என்கிறது. அமுதத்தை விட நல்லது என்று வேறு எதை சொல்ல முடியும்? அமிழ்து என்று ஒன்று இருக்கிறதா இல்லையா என்பதை விட்டுவிடுங்கள், அது ஒரு கற்பனை தான். எதற்கான கற்பனை என்றால் எந்த குறையும் இல்லாத ஒன்று என்பதற்கான கற்பனை தான் அமிழ்தம் என்பது. ஆனால் அந்த அமிழ்தமும் கூட அளவு சார்ந்தது என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு எச்சரித்திருக்கிறார்கள். அந்த அமிழ்தமும் கூட அளவை தாண்டினால் அது நஞ்சாக மாறிப்போய்விடும் என்றால், நல்ல குணமும் கூட அளவை தாண்டினால் அவனுக்கே அது கேடாக முடிந்துவிடும். இந்த வரி எனவே எல்லோரும் கெட்டவர்களாக இருங்கள் என்று சொல்லித்தரவில்லை, நல்லவர்களாக இருக்கவே இருக்காதீர்கள் என்று எச்சரிக்கவில்லை. நல்லவர்களாக இருங்கள், அதுதான் சரி. அறம் சார்ந்த வாழ்க்கை தான் சரி. ஆனால் அதிலும் தேவையற்ற பிடிவாதங்கள் நமக்கு உதவாது. அதிலும் கூட நடைமுறை புரியாத அந்த நன்மை சார்ந்த விருப்பங்கள் உதவாது என்பதை இந்த வரி சொல்லித்தருகிறது. எதன் மூலமாக என்றால் நடைமுறை வாழ்க்கையை கற்றுத்தருவதன் மூலமாக இந்த வரி நமக்கு ஒரு பேர் உண்மையை புலப்படுத்துகிறது. இதனை அறிந்தவர்கள் கண்டிப்பாக அறிவார்கள். தீயவர்கள் வீழ்ந்தார்களோ இல்லையோ, மிக மிக நேர்மையானவர்கள் பலர் வீழ்ந்து போயிருக்கிறார்கள். அது நேர்மையின் பார்ப்பட்ட குறைபாடு இல்லை. அத்தகைய நேர்மையானவர்கள் நடைமுறை வாழ்க்கையை புரிந்து கொள்ளாததன் விளைவுதான். என்னை தாண்டி எல்லோரையும் நான் சரிப்படுத்திவிட முடியாது. கவிஞர் விக்ரமாதித்யன் மிக அழகாக எழுதுவார், சோரம் போனதில்லை நான், ஆனாலும் சோரம் போனவர்களின் கையால் சோறு வாங்கி தின்ன நேர்கிறது எனக்கு என்பார். நான் சோரம் போனதில்லை, ஆனாலும் சோரம் போனவர்களின் கையால் சோறு வாங்கி தின்ன நேர்கிறது எனக்கு என்கிற அந்த கவிதை வரியில் ஒரு ஆழமான வேதனையும் இருக்கிறது, நடைமுறை உண்மையும் இருக்கிறது. இதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ஆங்கில தொடர் இப்படி அமைந்திருக்கிறது என்று நாம் கருதலாம். இட் இஸ் டூ பேட் டு பி டூ குட் என்பதை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இன்றைய சூழ்நிலையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பல புதிய தொழில்நுட்பங்களை பற்றி இன்றைய ஆலோசனை நேரத்தில் தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம ஏற்கனவே கம்ப்யூட்டருடைய குறிப்பாக மொபைல் ஃபோனுடைய செக்யூரிட்டி பற்றி பேசணும். எப்படி ஒரு ஸ்க்ரீன் லாக் பண்ணணும், ஸ்க்ரீன் லாக் பண்ணுறதில் பேட்டர்ன் வகையாகவும் பண்ணலாம், பின் போட்டு பண்ணலாம், இல்லை பாஸ்வேர்டு போட்டு போடலாம். இது பண்ணுறதுனால என்ன பயன் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். இந்த ஸ்க்ரீன் லாக் பண்ணிட்டால் மொபைல் ஃபோன் தொலைஞ்சிருச்சு அப்படின்னா, ஏதோ ஒரு விபத்தில் நம்ம மாட்டிட்டோம், நம்மளுடைய உறவினர்களுக்கு தெரிவிக்கணும், நம்மகிட்ட இருக்க ஃபோனே யாராவது எடுத்து அதில் உள்ள சொந்தக்காரர்களுடைய நண்பர்களுக்கோ ஃபோன் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா நம்ம ஸ்க்ரீன் லாக் பண்ணிட்டனால தொலைபேசியில் உள்ள கான்டாக்டை நம்மளால் தொடர்பு கொள்ள முடியாது. அதனால் அந்த மாதிரி நேரங்களில் ஸ்க்ரீன் லாக்கும் பண்ணணும், யாரும் அந்த கைபேசியை உள்ள நுழையவும் கூடாது. அதே நேரத்தில் ஒரு அவசர தேவைக்கு நம்முடைய முக்கியமான நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. அதாவது இந்த செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு பகுதியில் போனோம்னா மோர் இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்கும். அந்த மோர் இன்ஃபர்மேஷனில் போய் நம்ம அதை கிளிக் பண்ணோன்னே அந்த இடத்துல நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ, உதாரணமாக ஃபார் எமர்ஜென்சி ப்ளீஸ் கான்டாக்ட் அப்படின்னு அந்த நம்பரை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த மொபைல் ஃபோன் தொலைஞ்சால் கூட அந்த மொபைல் ஃபோனில் உள்ள யாரும் நுழைய முடியாமல் போனாமல் கூட அவசர தேவைக்காக நம்மளுடைய உறவினர்களுக்கு தெரிவிக்க வேணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா
இந்த நம்பர் வெளிப்படையாக தெரியும். அதனால் இந்த ஃபோனை திறக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஸ்க்ரீன் லாக்கும் இருக்கும், அதே நேரத்தில் இந்த எமர்ஜென்சி நம்பரும் கீழே ஒரு ஸ்க்ரோலிங்காக டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். இதை பற்றி நம்ம பார்த்தோம். அப்புறம் இந்த கைபேசியை எப்படி நம்ம அதிகமான பவர் கன்சம்ஷன் இல்லாமல் பார்த்துக்கிறது. ஏன்னா பெரும்பாலான நேரத்தில் கைபேசி சார்ஜர்லேயே இருக்கும். அது இந்த ஸ்மார்ட் ஃபோன் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் எல்லா வகையான அப்ளிகேஷனை நம்ம வச்சுருக்கிறதுனால அது கரண்ட் அதிகமாக சாப்பிடும். அடிக்கடி நம்ம ரீசார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதை குறைக்கிறதுக்கு சில வழிகள் இருக்குது. அது என்ன வழிகள்னு பார்த்தோம். எப்படி எல்லா அப்ளிகேஷனையும் நம்ம பயன்படுத்தாத நேரத்தில் அதை மூடுறது எப்படி, அப்புறம் அந்த பிரைட்னஸ் அதிகமாக இருந்தால் எப்படி குறைக்கிறது, அதுக்கப்புறம் தேவையில்லாத சர்வீசஸை எப்படி, ஏதாவது வைஃபை வேண்டானா வைஃபையை குறைக்கிறது, டேட்டா கார்டு வேண்டானா அதை எப்படி தவிர்க்கிறது, அப்புறம் ப்ளூடூத் இருக்குது, இந்த ப்ளூடூத்தையும் வேண்டாம்னு நினச்சோம்னா எப்படி அதை டிசபிள் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நம்ம பயன்படுத்தாத நேரத்தில் அது எனேபிளாக இருந்தால் பவர் கன்சம்ஷன் அதிகமாகும். அப்படிங்கிறதுனால அதை எப்படியெல்லாம் அதை நம்ம செய்ய முடியும்னு பார்த்தோம். அதோட எல்லா சேவைகளையும் தற்காலிகமாக நிறுத்த வேண்டிய ஒரு நேரம் இருந்தால், உதாரணமாக தூங்க போகிறோம் வச்சுங்களேன், இல்லை ஒரு 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 மீட்டிங்க்கு போயிருக்கிறோம், அந்த நேரத்தில் ஃபோன் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னா எல்லா சேவைகளையும் நம்ம நிறுத்த முடியும். அதுக்கு இந்த ஏரோ பிளேன் மோடுன்னு ஒரு இருக்குது. இதெல்லாம் பார்த்தோம். ஆக இப்படி பார்ப்பதனால இந்த கைபேசியை எப்படி நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிறது, ஸ்க்ரீன் லாக் பண்ணுறது, மோர் இன்ஃபர்மேஷன் மூலம் நம்முடைய எமர்ஜென்சி நம்பரை ஃபோன் லாக்காக இருந்தாலும் தெரிவிக்கிறது, அப்புறம் இந்த மொபைல் ஃபோனை பயன்படுத்துகிறப்ப பவர் கன்சம்ஷனை எப்படி குறைப்பது, அதோட இந்த கைபேசி தொலைஞ்சு போச்சுன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு சில ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதுக்கு வேண்டிய ஒரு அப்ளிகேஷன்ஸையும் கொடுக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ் இருந்ததுன்னா தொலைஞ்சு போச்சுன்னு நினச்சிங்கன்னா அது மூலம் என்ன பண்ணலாம், அதோடு தொடர்புடைய அந்த சாதனங்களோடு, உதாரணமாக அந்த க்ளவுடு கம்ப்யூட்டிங்கில் கனெக்ஷன் ஆகிருக்குன்னு வச்சுங்களேன், அது மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த ஃபோன் எங்கே இருக்குது அப்படின்னு. ஆக இது போன்ற ஒரு அத்தியாவசியமான தேவைகளை பற்றி, அதை கைபேசி எப்படி பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது என்பது பற்றி நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். இதன் மூலம் நம்முடைய நேயர்கள் இந்த பகுதிகளையெல்லாம் நம்ம சரிபார்த்து நம்முடைய கைபேசியில் அதை எனேபிள் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா பாதுகாப்பாகவும் இருக்கும், சிக்கனமாகவும் இருக்கும் என்பதை இதன் மூலம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றோம். நம் சுற்றுச்சூழல் தூய்மையாக இருந்தால்தான் நம் சமூகம் சிறப்பாக இருக்கும். சுற்றுச்சூழலை எவ்வாறு சிறப்பாக பாதுகாக்க வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பேச வந்திருக்கிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். ஜூலை 11 வேர்ல்டு பாப்புலேஷன் டே என்று சொல்லப்படுகிற உலக மக்கள் தொகை நாள். பொதுவாக சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் அதற்கு காரணியாக இருக்கக்கூடியது 2. ஒன்று மக்கள் தொகை பெருக்கம், இன்னொன்று சுற்றுச்சூழலில் மாசுவாக இருக்கக்கூடிய இந்த பொல்யூஷன் என்று சொல்லப்படுகிற 2. இந்த 2 காரணிகளுமே எப்பொழுதுமே சுற்றுச்சூழலுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இத்தகைய சூழ்நிலையில் இந்த வேர்ல்டு பாப்புலேஷன் டே என்று சொல்லப்படுகிற உலக மக்கள் தொகை நாள் ஏன் கொண்டாடப்படுகிறது என்றால், மக்கள் தொகை பெருக்கம் என்பது ஒரு நாட்டினுடைய பொருளாதார, சுற்றுச்சூழல், சமூக பிரச்சனைக்கு வித்திடுவதாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அதனுடைய பெருக்கத்தை எந்த அளவிற்கு கட்டுப்படுத்துகிற ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி உலக நாடுகள் அனைத்துமே பல திட்டங்களை விவாதித்து செயல்முறைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அது இந்தியாவிற்கும் இன்றைக்கி ஒரு முக்கிய நாளாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் சைனா, இந்தியா இந்த 2 நாடுகளுமே மக்கள் தொகை பெருக்கத்திற்கு போட்டி போட்டு கொண்டிருக்கிற அதனுடைய வளர்ச்சியில் ஒரு பெரிய முன்னேற்றத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இந்த மக்கள் தொகை பெருக்கம் என்பது உருவாகியிருக்கிற இந்த சூழ்நிலையில் எந்த அளவிற்கு அதை கட்டுப்படுத்துகிற ஒரு சூழலை நாம் இன்றைக்கி உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இந்த நாளினுடைய முக்கிய குறிப்பீடாக இருக்கிறது. இந்த மக்கள் தொகை பெருக்கத்தினால் வரக்கூடிய சிக்கல்கள் என்னவென்று பார்க்கிற பொழுது, பொதுவாக ஒரு நாட்டினுடைய
பட்டினி, பஞ்சம், அந்த நாட்டினுடைய வளர்ச்சியில் இயற்கை வளங்களில் குறைபாடு, இது உருவாகிற பொழுது மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பல சமூக பிரச்சனைகள் இருக்கிறது. அது பல இடங்களில் அது இன்றைக்கி வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இரண்டாவது, ஒரு மக்களுடைய வாழ்க்கை தரம் அந்த நாட்டினுடைய மக்கள் தொகை கட்டுப்படுத்துதலிலிருந்து ஆரம்பிக்கின்றது. அது மாதிரியாக ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் இந்த மக்கள் தொகை கட்டுப்பாடு எந்த அளவிற்கு முக்கியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அதனால் இந்த மாதிரி ஒரு மக்கள் தொகை பெருக்கத்தினால் அந்த வாழ்க்கை முறையில் ஏற்படுகிற மாற்றங்களினால் பல நோய்களை சுமந்து கொண்டிருக்கிற ஒரு நாடாக சில நேரங்களில் இத்தகைய நாடுகள் மாறிக்கொண்டிருக்கிறது. அதையும் தாண்டி பொதுவாக இயற்கை வளங்கள் ஒவ்வொரு நாட்டிற்கும் தேவைக்கு அளவிற்கு இருக்கிறதா என்றால் இல்லை. ஆனால் இந்தியாவை பொறுத்தளவில் இத்தகைய கிட்டத்தட்ட ஒரு 130 கோடியை நெருங்கி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் கூட நம்முடைய மக்களுக்கு இன்று கூட கிடைக்க வேண்டிய இயற்கை வளங்கள் கிடைத்து கொண்டிருக்கிறது என்பது உண்மையாக இருந்தால் கூட, ஆனால் இன்னும் ஒரு 50 ஆண்டுகளில் எத்தகைய சூழல் உருவாகுமோ என்பது ஒரு ஐயப்பாடாக இருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு உலக நாடுகள் விவாதித்து கொண்டிருக்கிற விஷயம் என்று கேட்டால், மக்கள் தொகை பெருக்கத்தை ஒவ்வொரு நாட்டிலும், ஏனென்றால் இது ஒரு இந்தியாவிற்குள்ள பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது சைனாவுக்குள்ள பிரச்சனையாக இருந்தால் கூட, ஆனால் இதனால் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்களை இன்றைக்கு வெளிப்படையாகவே மற்ற நாடுகளும் விவாதித்து கொண்டிருக்கிறது. ஆனால் தான் இந்தியாவில் கூட பல சட்டத்திட்டங்கள் ஒரு ஜனநாயக முறையில் உருவாக்கி கொண்டிருக்கிறது. எந்த அளவிற்கு இத்தகைய சூழலை நாம் சமாளிப்பது என்ற ஒரு ஜனநாயக ரீதியான விவாதம் இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் இதிலிருந்து என்னவென்று கேட்டால், நம்முடைய மக்களுடைய வாழ்க்கை முறை நிறைவாக செறிவாக இருக்க வேண்டும் என்றால் அந்த மக்கள் தொகை பெருக்கத்தில் ஒரு சில கட்டுப்பாடுகள் இருப்பதோடு இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருவருமே மிகவும் ஒரு சுகாதாரமான சூழலில் வாழ வேண்டுமென்றால் நம்முடைய மக்கள் தொகையினுடைய தன்மை சீரும் சிறப்பாக உருவாக வேண்டும் என்று இன்றைக்கி பல திட்டங்கள் போடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் இந்தியாவை எடுத்துக்கொண்டால் நம்முடைய உணவு பற்றாக்குறை என்பதனால் இந்த மால் நியூட்ரிஷன் என்று சொல்லப்படுகிற, அதாவது உணவு பற்றாக்குறையால் அதுவும் சிறப்பாக 3 வயதை ஒட்டிய குழந்தைகளுக்கு ஏற்படுகிற அத்தகைய சூழல் என்னவென்று கேட்டால், மூளை வளர்ச்சியிலிருந்து உடல் வளர்ச்சியிலிருந்து மட்டுப்படுத்தப்பட்டு அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு பயனற்றவர்களாக போய்கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு குழந்தைகளுக்கு நாம் சத்துணவு கொடுக்க வேண்டிய ஒரு சூழலை நாம் உருவாக்கியிருப்பதனுடைய காரணமாகத்தான் இன்றைக்கு பல நல்ல மாற்றங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் தான் சிறப்பாக மக்கள் தொகை அதிகமாக உள்ள நாடுகளில் குழந்தைகளை பராமரிப்பதில் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதனால்தான் இந்தியா, சைனா போன்ற நாடுகளில் நம்முடைய குழந்தைகளை கிட்டத்தட்ட அந்த 3 வயது நிரம்புவதற்குள் அவர்களுக்கு வேண்கிற அந்த ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில், ஒரு கட்டாயத்தில் இன்றைக்கி நம்முடைய நாடு இருந்து கொண்டிருப்பதனுடைய காரணமாகத்தான் இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளை ஒரு சிறந்த மகன்களாக உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறோம். ஆனால் அந்த குழந்தைகளை நாம் சரியாக கவனிக்கவில்லை என்றால் அதில் வருகிற மாற்றங்கள் நம்ம நாட்டிற்கு ஒரு பெரிய ஆபத்தாகத்தான் அமையும். அதனால்தான் இன்றைக்கு அத்தகைய சூழ்நிலையில் நம்முடைய நாடும் மற்ற சைனா போன்ற நாடுகளும் இதில் வெற்றி கண்டிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு வேண்டிய அந்த ஊட்டச்சத்தை நாம் கட்டாயம் தந்தாக வேண்டும் என்ற ஒரு சூழல். அடுத்து, மக்கள் தொகை எந்த நாட்டில் அதிகமாக இருக்கிறதோ அங்கு ஏற்படுகிற சில வளர்ச்சிகள் சுற்றுச்சூழல் பிரச்சனைக்கு எதிராகி விடுகிறது. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், நம்முடைய மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற இடங்களில் அவர்கள் வாழ்கிறதுக்கு உடைய வசதியை செய்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் அரசுக்கு இருக்கிறது. ஏனென்றால் ஒரு குடிமகன்
ஒரு நாட்டில் வாழ்கிற பொழுது அவர்களுக்கு வேண்கிற இருப்பிடத்தை தரக்கூடிய அந்த தார்மீக பொறுப்பும் அதோடு அதை பெற்றுக்கொள்கிற தார்மீக பொறுப்பும் மக்களுக்கு இருக்கிறது என்பதனால்தான் இன்றைக்கு ஒரு காலத்தில் தனி வீடாக இருந்த ஒரு சூழல் இன்றைக்கி வெர்டிக்கலாக சொல்லப்படுகிற அந்த அப்பார்ட்மெண்ட்டாக இன்றைக்கி உருவாக்கி கொண்டிருப்பதற்கே காரணம் இந்த உலகத்தில் வாழ்பவர்கள், அது சிறப்பாக இந்தியாவில் வாழ்பவர்கள், மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாக உள்ள ஒரு இடத்தில் வாழ்பவர்கள், அவர்கள் தங்களுடைய தனக்கென்று ஒரு வீடு தேவைப்படுகின்ற ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு அத்தகைய சூழல்கள் மாறிக்கொண்டு வருகிறது என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது இதெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அடுத்து, இந்த மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற இடங்களில் நோய்களுடைய தன்மை அதிகமாகவே இருக்கிறது. பொதுவாக ஒரு மழையோ இல்லை சீதோஷண நிலை மாற்றத்தினால் ஏற்படுகிற விளைவுகளில் பல பேரை பார்க்கலாம். பல பேருக்கு காய்ச்சல் அல்லது பல பேருக்கு வயிற்றுப்போக்கு என்ற ஒரு சூழல் உருவாக்கி கொண்டு அது பல பேரை தாக்குகிற ஒரு தன்மை இருக்கிறது. அதனால்தான் இந்தியாவை போன்ற நாடுகள் நோய் பரவலை பற்றி ஒரு சரியான புரிதலை, ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்க வேண்டும். அவ்வாறு உருவாக்குகிற பொழுது நம்முடைய மக்களை இத்தகைய நோய்களிலிருந்து காப்பாற்றி கொள்ள முடியும். அடுத்து, நம்முடைய மக்களை இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் என்று சொல்வார்களே, ஒரு மனித சக்தியாக இருக்கிற இந்த தேசத்துக்கு பயன்படுகிறவர்களாக உருவாக்குகிற ஒரு உரிமையும் அரசுக்கு இருக்கின்றதன் காரணமாகத்தான் இன்றைக்கி இந்த தினத்தில் மனித வாழ்வு, சுற்றுச்சூழல் மேம்பாடு, வளர்ச்சி இதையெல்லாம் ஒருங்கிணைக்கிற ஒரு நாளாக இன்றைக்கி கொண்டாடப்படுகிறது. அவ்வாறு கொண்டாடுகிற பொழுது இந்தியாவை போன்ற நாடுகள், சைனாவை போன்ற நாடுகள் அந்த மக்கள் வளர்ச்சியினால், அந்த மக்களுடைய ஒரு தரத்தினால் அந்த நாடு முன்னுக்கு வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிற பொழுது இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாகத்தான் அமையும்.